ஓம் ஓம் ஓம். ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் வந்தே குருபரம்பராம். சமஸ்தஜனகல்யாணே நிரதம் கருணாமயம் நமாமி சின்மயம் தேவம் சத்குரும் பிரம்மவித்வரம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்தமாதவம் பரமானந்தமாதவம். ஹரி ஓம். இங்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் இறைவனுடைய அருளும் குருநாதருடைய ஆசைகளும் பரிபூரணமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு இந்த பகவத்கீதையினுடைய 3வது அத்தியாயம் கர்மயோகத்திலிருந்து சில ஸ்லோகங்களை தொடர்ந்து பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு முன்பு இந்த 3வது அத்தியாயத்தில் கிட்டத்தட்ட 25 ஸ்லோகங்களை பார்த்ததாக எனக்கு நினைவிருக்கின்றது. இந்த அத்தியாயம் ஆன்மீக சிந்தனை உடையவர்கள் எவ்வாறு கர்மங்களை எல்லாம் செய்ய வேண்டும், அது மட்டும் இல்லாமல் சராசரியாகவே மனிதர்களுடைய கடமைகளை எல்லாம் குறித்து, மனிதர்களுடைய பொறுப்பினை குறித்து பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்கின்றார். இந்த அத்தியாயம் அர்ஜுனனுடைய கேள்வியோடு துவங்குகின்றது என்று பார்த்தோம். கர்மத்தை காட்டிலும் ஞானம் உயர்ந்ததெனில் பகவான் இந்த கோரமான கர்மத்தை என்னை ஏன் நீ செய்ய தூண்டுகின்றாய் என்று அர்ஜுனன் கேட்கின்றான். ஞானம் உயர்ந்தது, கர்மம் தாழ்ந்தது என்றால் நேரடியாக கர்மத்தை விட்டுவிட்டு எல்லோருமே ஞானத்தை பின்பற்றலாமே என்பது அர்ஜுனனுடைய கூற்று. பகவான் சொல்கின்றார், ஞானம் உயர்ந்த மார்க்கமாக இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனும் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மங்களை எல்லாம் சரிவர செய்து மனதை தூய்மைப்படுத்தி கொண்டு கர்மத்தின் மூலமாக அந்த ஞானத்தை அடைவதற்கு முதலில் தங்களை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும், தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார். எவ்வளவு உயர்ந்த ஞானிகளாக இருந்தாலும் கூட ஞானத்தை அடைந்த பிறகும் அவர்களும் கூட இந்த உலகத்தில் கர்மங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதால் நஹி கஷ்டித் க்ஷணமபி ஜாதுர்திஷ்டத்ய கர்மக்ருத் காரியத்தை அவசக் கர்ம சர்வ பிரகிருதே குணைகி என்று ஒரு க்ஷணம் கூட யாரும் எந்த ஒரு கர்மமும் செய்யாமல் இருக்க முடியாது. ஆகவே அர்ஜுனா, உனக்கு விதிக்கப்பட்டது கர்மம், அதை நீ சரிவர செய்ய வேண்டும் என்று சொல்லி பொதுவாக எல்லோருக்கும் சொல்கிறார். நியதம் குரு கர்மத்துவம் கர்மஜ்யாயோய கர்மணக ஷரீர யாத்ரா பிச்சத்தே ந பிரசித்தியேத் அகர்மணக என்று பார்த்தோம். ஸோ ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுக்கென்று விதிக்கப்பட்ட கர்மங்கள், நியத கர்மங்கள்,
இந்த நியத்த கர்மத்தை குறித்து நான் விளக்கமாக சொன்னேன். நித்திய கர்மங்கள், நைமித்திய கர்மங்கள், காமிய கர்மங்கள், நிஷித்த கர்மங்கள் என்று நாம் செய்யக்கூடிய கர்மங்களையே பல வகைப்படுத்தலாம். அதனால் ஒவ்வொரு மனிதனும் இந்த நியத்த கர்மங்களை, நித்திய நைமித்திய கர்மங்களை, அவரவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மங்களை முதலில் சரிவர செய்ய வேண்டும். யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்மபந்தனக ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்தசங்க சமாச்சார. ஞாபகம் இருக்குது அந்த ஸ்லோகங்கள் எல்லாம்? உனக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நித்திய கர்மங்கள், நியமித்திய கர்மங்களை நீ சரிவர செய்தால் அதுவே வேள்விக்கு சமமானதுன்னு சொல்கிறார். அதுவே வேள்வி போன்றது. சுயநலமில்லாமல் கர்மங்களை செய்தால் அது யாகத்திற்கு சமமானது என்பதால் யாரெல்லாம் இந்த வேள்வி மனப்பான்மையோடு கர்மங்களை செய்கின்றார்களோ அவர்களை இந்த கர்மமானது பந்தப்படுத்தாது என்று சொல்லி, ஒவ்வொரு பிரஜைகளும் பிரம்மதேவரால் சிருஷ்டிக்கப்பட்ட காலத்திலிருந்து சகயஜ்ஞா பிரஜா சிருஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதி அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷ ஓஸ்திஷ்டுவ காமதுக். அதனால் பிரம்மா ஒவ்வொருவரையும் படைக்கும் பொழுதே எப்படி படைத்திருக்கின்றார் கொஞ்சம் மறந்துட்டோம், அவ்வளோதான். படைக்கும் பொழுதே இந்த யஜ்ஞ பாவனையோடு நீங்கள் எல்லோரும் இந்த மானுட உலகத்தில் மானுட தேகத்தில் பிறந்து உங்களுக்கென்று விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மங்களை எல்லாம் செய்து இயற்கை கொடுக்கக்கூடிய எல்லா வளங்களையும் செல்வங்களையும் பெற்றுக்கொண்டு அந்த இயற்கைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தேவர்களை எல்லாம் மதித்து அந்த தேவர்களை வணங்கி அந்த தேவர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மங்களையும் நீங்கள் செய்து அவர்களையும் நீங்கள் திருப்திப்படுத்தினீர்கள் என்றால் தேவான் பாவயத்தானேன தே தேவா பாவயந்துவக பரஸ்பரம் பாவயந்தக ஸ்ரேய பரமவாப்சியத்தன். இவ்வளோ அழகான ஸ்லோகங்கள். அவ்வாறு அந்த உயர்ந்த இயற்கையினுடைய சக்திகளை, அதிபதிகளை எல்லாம் கர்மத்தின் மூலமாக திருப்தி செய்வது என்றால் அவர்களை வணங்குவது. அவர்களை திருப்தி பண்ணுறதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம். எந்த ஒன்றை அவர்களிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டோமோ அதை சரியாக பயன்படுத்த வேண்டும். ஒருவர் ஒன்றை நமக்கு கொடுத்தால் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு நன்றி கடன் பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த பணிவோடு அந்த தேவர்களை வணங்கினீர்கள் என்றால் உங்களுக்கு தேவையான எல்லா வளங்களையும் அந்த தேவர்கள் உங்களுக்கு கொடுப்பார்கள். இவ்விதமான வாழ்க்கையை நீங்கள் முதலில் அமைத்து கொண்டு கர்மங்களை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ பகவான் அதற்கு நிறைய உதாரணங்களை, இந்த முழு சிருஷ்டியை நாம் பார்க்கக்கூடிய இந்த படைப்பை, இறைவனுடைய படைப்பை எப்படி ஒரு வேள்வி சக்கரமாக சுழல்கின்றது என்றும் சொன்னார். இந்த 3வது அத்தியாயத்தினுடைய ஸ்லோகங்களை எல்லாம் வரிசையாக படித்து பார்த்தோம் என்றால் அந்த எண்ண ஓட்டங்கள் எல்லாம் அவ்வளவு அழகாக சீராக அமைக்கப்பட்டிருக்கும். படிப்படியாக அடுத்தடுத்து என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை ஒரு தெளிவான உபதேசமாக, எந்த ஒரு இடத்திலும் நமக்கு குழப்பமே வராமல், சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், யார் யாரெல்லாம் இந்த காரியங்களை எப்படி செய்தார்கள் என்ற எல்லா விதமான உதாரணங்களோடும் பகவான் கிருஷ்ணர் சொல்கின்றார். அப்போ இந்த முழு சிருஷ்டியே வேள்வியாக செயல்படுகின்றது என்பதற்கு தான் அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவ என்று. இவை எல்லாமே வேள்வியிலிருந்து மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய உணவு கூட எதிலிருந்து கிடைக்கின்றது என்றால் வேள்வி மூலமாகத்தான் கிடைக்கின்றது. அதனால் அர்ஜுனனுக்கு பொருத்தமான உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக க்ஷத்திரியர்களாகிய ஜனகர் போன்ற மிகப்பெரிய ராஜாக்களே உயர்ந்த ஞானத்தை அடைந்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் கூட லோக சங்கிரகத்திற்காக ராஜ்ய பரிபாலனம் செய்வதோடு மட்டுமில்லாமல் உலக நலன் கருதி, மக்களுடைய நலன் கருதி, நமக்கு என்ன தேவையோ அதையும் எடுத்துக்கொள்வதில் தவறு கிடையாது. நமக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு விட்டு தேவைக்கு அதிகமாக இருப்பதை, இன்னும் நமக்கு இருக்கக்கூடிய ஆற்றல்களை நாம் இந்த லோகத்திற்கும் ஏதாவது பயன்படக்கூடிய விதமாக காரியங்களை செய்ய வேண்டும். நமக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் நாமே எடுத்துக்கொள்ள வேண்டும், நாமே வைத்துக்கொள்ள வேண்டும்
நாமே சேமித்து வைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த லோப புத்தியை, அந்த பேராசையை மனிதன் விடுத்து விட்டு தனக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கொண்டு, இப்போ மரங்களிலெல்லாம் இந்த பழங்களெல்லாம் பழுத்தால் இந்த பறவைகளெல்லாம் பார்த்து அதுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவிற்கு எல்லா பழங்களையும் கொத்திட்டு போகிறது கிடையாது. அது அந்த நேரத்திற்கு அந்த பறவைகளுக்கு எவ்வளவு பழங்களை உண்ண வேண்டுமோ அதை மட்டும் அதை எடுத்துக்கொண்டு எல்லாவற்றையும் அது எடுத்துக்கிறது இல்லையே. பட் மனிதர்கள் எப்பொழுதும் கொஞ்சம் அவர்களுடைய ஆசை அதீதமானது. அப்படி நமக்கு எவ்வளவு எடுத்துக்கொண்டாலும் நமக்கு போதாததாக இருக்கின்றது. அதனால் மனிதன் தங்களுடைய ஆசைகளை நியாயமான வழியில் செலுத்தி இந்த இயற்கைக்கு, தான் வாழக்கூடிய இந்த உலகத்திற்கு, தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் அவர்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு ஏதாவது ஒரு விதத்தில் பயன்படக்கூடிய கர்மங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஜனகர் முதலானவர்கள் செய்தார்கள். அவர் தன்னையே உதாரணமாக சொல்கின்றார், அர்ஜுனா நானே செய்யவில்லையா, மூ உலகங்களிலும் எனக்கு செய்ய வேண்டிய கடமை என்று ஒன்றுமே இல்லை. ஒன்றை செய்து எதையும் அடைய வேண்டும் என்கின்ற நிர்பந்தமும் இல்லை. ஒன்றை செய்யாவிட்டால் எதையாவது இழந்து விடுவோமோ என்கின்ற பயமும் எனக்கு கிடையாதுங்கிறார். நமக்கு அதெல்லாம் உண்டு. அப்படின்னு நம்ம காரியத்தை செய்தால்தான் ஒன்றை அடைய முடியும், செய்யாவிட்டால் நம்மால் எதையும் அடைய முடியாது. ஸோ செயல் செய்தே ஆக வேண்டும் என்கின்ற நிர்பந்தத்தில் நாம் எல்லோரும் தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இறைவனை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த கர்மத்தின் மூலமாக அடைவதற்கு அவருக்கு ஒன்றுமே கிடையாது. இருந்தாலும் கூட எல்லோருக்கும் முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நானே கர்மங்களை எல்லாம் செய்யவில்லையா, அதுக்கு இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்கிறார். எத்யதா சரதி சிரேஷ்டக தத்ததேவ எதிரோ ஜனாக சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனு வர்த்ததே என்று இப்படியெல்லாம் மேன்மக்கள் இந்த உலகத்தில் எதை செய்கின்றார்களோ, எதை ஆச்சரிக்கின்றார்களோ தர்மமாக, அதைத்தான் அடுத்து வரக்கூடிய சந்ததியினரும் பின்பற்றுவார்கள் என்பதால் ஜனகர் செய்தார், நான் அந்த காரியங்களை செய்தேன். எத்தனையோ மகான்கள் எல்லாம், சன்னியாசிகள் எல்லாம் கூட, எல்லாவற்றையும் துறந்தவர்களெல்லாம் கூட இந்த லோக சங்கிரகத்திற்காக காரியங்களை எல்லாம் செய்திருக்கின்றார்கள். ஆகவே அர்ஜுனா, அந்த லோக சங்கிரகத்தை மனதில் வைத்து கொண்டு நீயும் காரியங்களை செய்ய வேண்டும். எப்படி கர்மத்தில் பற்றுடையவன் அந்த பற்றோடு கர்மங்களை எல்லாம் செய்கின்றானோ, அதே போன்றவர்கள் பற்றற்றவர்கள் எல்லா பற்றினையும் விட்டு விட்டு கர்மங்களை செய்ய வேண்டும். பற்றோடு இருப்பவர்கள் பற்றோடு செய்வதை போன்று அவர்கள் பிடிவாதமாக அந்த பற்றை விடாமல் கர்மங்களை செய்கின்றார்கள் இல்லையா, அதுலேயும் ஒரு பிடிவாதம் இருக்கின்றதா இல்லையா. அதே போன்று பற்றற்றவர்கள் அவர்களும் கர்மங்களை செய்ய வேண்டும். எவ்வாறு செய்ய வேண்டும்? பற்றில்லாமல் செய்ய வேண்டும்ங்கிறது 25வது ஸ்லோகத்தில் கடைசியாக பார்த்தோம். சக்தக கர்மணி அவித்வான்சக யதா குர்வந்தி பாரத, எவ்வாறு கர்மத்தின் மீது பற்றுடையவர்கள், ஆவித்வான் இன்னும் கர்மத்தினுடைய ரகசியங்களை அதனுடைய முழுமையாக அறியாதவர்கள், அதை புரிந்து கொள்ளாதவர்கள் பற்றோடு கர்மங்களை செய்கின்றார்களோ, குர்வன் வித்வான் ததா அசக்தக, அதே போன்று கற்றுணர்ந்தவர்கள், உயர்ந்த மனிதர்கள், எல்லோருக்கும் முன்னோடியாக இருப்பவர்கள், இந்த சாஸ்திரங்களை மறைநூல்களை எல்லாம் கற்றவர்கள், தர்ம அதர்மங்களை எல்லாம் தெரிந்தவர்கள், பாப புண்ணியங்களை குறித்து தெரிந்தவர்கள், அசக்தக எந்த ஒரு பற்றுமே இல்லாமல் கர்மங்களை அவர்கள் செய்ய வேண்டும். சிகீர்ஷுகு லோக சங்கிரகம், லோக சங்கிரகம் என்றால் உலக நலனை கருதி காரியத்தை எல்லோரும் செய்ய வேண்டும் அப்படி சொல்லி சொன்ன பிறகு இதுவரைக்கும் பார்த்தோம். கொஞ்சம் கிட்டத்தட்ட விளக்கமாகவே இந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம் நான் எடுத்து சொல்லியிருக்கின்றேன். அடுத்து இன்றைக்கு 26வது ஸ்லோகத்திலிருந்து பார்ப்போம். 26வது ஸ்லோகமும் அற்புதமான ஸ்லோகம். ஒரு மனிதன் ஒரு சமூகத்தை எவ்வாறு வழிநடத்த வேண்டும் என்று. இப்போ நாம் எல்லோரையும் வழிநடத்தக்கூடிய பொறுப்பில் இல்லாதவர்களாக இருக்கலாம். நமக்கு ஒன்றும் ஒரு நாட்டையே வழிநடத்தக்கூடிய பொறுப்பில் நாம் இல்லை. ஆனால் அவரவர்களுடைய நிலையில் யாரோ ஒருவரை வழி நடத்தக்கூடிய ஒரு இடத்தில் நாம் இருக்கின்றோம். நாம் இந்த உலகத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கின்றோம். அதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். அதே தான் இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார். என்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு நம்ம நினைக்கவே கூடாது.
ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏதோ வாழ்கிறேன் அப்படின்னு ஒரு இயலாமையோடு நாம் நினைக்கவே கூடாது. நாம் இந்த சமூகத்தில் ஒரு அங்கமாக இருக்கின்றோம். நம்முடைய ஒரு சொல் கூட, நாம் பேசக்கூடிய ஒரு சொல் கூட ஒரு மனிதனுக்கு ஊக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம், அல்லது ஒரு மனிதருடைய ஊக்கத்தை கெடுக்கக்கூடியதாக இருக்கலாம். எந்த காரியமும் செய்யலைன்னாலும் கூட நம்முடைய சொல்லினாலேயே உற்சாகத்தை ஏற்படுத்தலாம், அல்லது நம்மளுடைய சொல்லினால் வெறுப்பை கூட உண்டாக்கலாம். ஆக ஏதாவது ஒரு காரியம், ஏதோ ஒரு விதத்தில் இந்த சமூகத்தில் நாம் ஒரு விதத்தில் பங்களிக்க வேண்டும். ஒரு முன் உதாரணமாக வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அப்படி பொறுப்பில் இருப்பவர்கள், இப்போ குடும்பத் தலைவர்கள் கூட இருக்கின்றார்கள். இப்போ இல்லறம் என்று எடுத்துக்கொண்டால் குடும்பத் தலைவர்னு ஒருத்தர் இருக்கிறார். எல்லா இடத்துலையும் ஒரு சமூகத்தில் பெரியவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அப்போ எல்லோருக்கும் அடுத்து ஒரு தலைமுறை வருகின்றதா இல்லையா, எவ்வாறு அவர்களை எல்லாம் வழிநடத்த வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொல்லக்கூடிய ஸ்லோகம் இது. இப்போ எல்லோரும் ஒரே நிலையில் இருக்கின்றார்கள்னா யாரும் யாரையும் வழிநடத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு நிலையில் இருக்கின்றார்கள். இப்போ சிலர் உயர்ந்த ஞானத்தினுடைய உயர்ந்த நிலையில் இருக்கலாம், இன்னொருத்தர் அதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கலாம். வேறு சிலருக்கு இந்த சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கக்கூடிய தர்மங்கள், அதர்மங்கள், பாபங்கள், புண்ணியங்கள், இந்த ஞானம் குறித்த விஷயங்கள் இதெல்லாம் தெரியாமல் இருக்கலாம். இப்படி இந்த உலகத்தில் வெவ்வேறு விதமான மனிதர்கள் இருக்கின்றார்கள். சரி, இவர்களெல்லாம் உயர்ந்தவர்கள், இவர்கள் இந்த சமுதாயத்திற்கு அவசியமற்றவர்கள்னு நாம் என்ன பண்ண முடியாது, பிரித்து பார்க்க முடியாது. எவ்வாறு எல்லோரையும் அரவணைத்து கொண்டு, அப்படி எவ்வளோ ஒரு விசாலமான ஒரு பார்வையை பாருங்கள். நாம் வாழக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு வாழ்கின்றோம் என்றால் சுற்றி இருக்கக்கூடிய எல்லோரையுமே அரவணைத்து கொண்டு, எவர்களுடைய மனதிலும் எந்த ஒரு குழப்பம் என்கின்ற ஒரு விதையை விதைக்காமல், அதுவே பெரிய கான்ட்ரிபியூஷன். இன்னொருத்தரை குழப்பாமல் இருந்தாலே, இன்னொருடைய மனதில் குழப்பங்களை ஏற்படுத்தாமல் இருந்தாலே அதுவே மிகப்பெரிய பங்களிப்பு என்று சொல்கின்றார்கள். அப்போ ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு சமுதாயத்தை அரவணைத்து கொண்டு, பிறரையும் வழி நடத்தி கொண்டு, நம்மை நாமே வழி நடத்தி கொண்டு நாமும் உயர வேண்டும், நம்மை சுற்றி இருப்பவர்களும் உயர்வதற்கான வழியினை குறித்து சிந்திக்க வேண்டும். சரி, நாம் மட்டும் உயர்ந்தால் போரும்னு நினைக்கக்கூடாது. அப்படி இன்னும் எத்தனையோ பேர் உயர வேண்டும் என்பதற்காக காத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கூட இல்லாமல் இருக்கலாம். இப்போ செல்வம் இருப்பவர்கள் இருக்கிறார்கள், இன்னும் அவ்வளவு செல்வமே இல்லாதவர்கள் கூட இருக்கலாம். அப்போ ஒருவருக்கொருவர் உதவி கொண்டு எவ்வாறு வழி நடத்த வேண்டும் என்பதை கீதையினுடைய இந்த ஸ்லோகம் 26வது ஸ்லோகம் சொல்கின்றது. கேட்கிறதா தெளிவாக? எல்லாருக்கும் பேசுறது கேட்கிறதா? 26வது ஸ்லோகம் சொன்னால் எல்லாம் திரும்ப சொல்கிறீர்களா? எப்பவும் திரும்ப சொல்கிற வழக்கம் உண்டா? ந புத்தி பேதம் ஜனயேத் அஜ்ஞானம் கர்ம சங்கினாம் ஜோஷயேத் சர்வ கர்மாணி வித்வான் யுக்த சமாச்சர. இந்த ஸ்லோகத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, வித்வான். வித்வான் என்ன அர்த்தம்? நன்கு கற்றறிந்தவர்கள். அதேதோ பல்கலைக்கழகத்தில் போய் பெருசாக கற்றறிய வேண்டும்ங்கிற அவசியம் இல்லை. கற்றறிந்தவர்கள் என்றால் நல்ல உலக அனுபவம் வாய்ந்தவர்கள். இந்த உலகமே ஒரு பெரிய பல்கலைக்கழகம், இதிலிருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். சாஸ்திரங்களை கற்றவர்களாக இருக்கலாம், இல்லைன்னா கற்றறிந்தவர்களாக இருக்கலாம், இல்லை இந்த உலகத்தில் நன்றாக வாழ்ந்து அந்த உலகத்தினுடைய அனுபவங்களை பெற்றவர்களாக இருக்கலாம். அப்படி பார்த்தா இங்கே உட்கார்ந்துருக்கக்கூடிய நாம் எல்லோரும் வித்வான்கள் தான். எல்லாரும் வித்வான்கள் தான், நல்ல அனுபவம் உடையவர்கள், பக்குவப்பட்டவர்கள். நல்ல வித்வத்வங்கிறது என்ன? ஒரு நல்ல மனப்பக்குவம் உடையவர்கள். அப்படிப்பட்டவர்கள் பிறரோடு காரியங்களை செய்யும் பொழுது அப்படி. அப்போ இந்த உலகத்தில் அந்த பக்குவம் எல்லாருக்குமே இருக்குமா? சொல்ல முடியாது. அப்படி
சரி, நல்ல பக்குவப்பட்டவர்கள் இருக்கலாம். ஆனால் நாம் வேலை செய்யும் பொழுது நம்மோடு இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் பக்குவப்பட்டவர்கள்னு சொல்ல முடியாது. அப்போ நான் சொல்ல முடியாது. இப்போ இங்கே நிறைய கீதை ஏற்கனவே படித்தவர்கள் இருக்கலாம், கீதை தெரிந்தவர்கள் இருக்கலாம், இல்லை முதலில் கீதை கேட்கக்கூடியவர்கள் இருக்கலாம், எத்தனையோ பேர் இங்கே இருக்கலாம், நமக்கு தெரியாது. இல்லை நன்றாக கீதையை கற்றவர்களுக்கு மட்டும்தான் நான் பேசுவேன்னா கற்றவர்களுக்கு எதுக்கு பேசணும் அப்படின்னு. ஸோ இங்கே புரியக்கூடியவர்கள் இருப்பார்கள், புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள். அப்போ இந்த 1 மணி நேரம் எல்லோருடைய மனதையும் கருத்தில் கொண்டு எல்லோரையும் அரவணைத்து கொண்டு எல்லோருக்கும் புரியும்படியாக சொல்ல வேண்டியது பேசுபவருடைய கடமை. அதே மாதிரி இந்த உலகத்தில் பக்குவம் இல்லாதவர்களும் இருப்பார்கள், அப்படி இன்னும் உலக அனுபவங்கள் இல்லாமலும் இருப்பார்கள். அப்போ அவர்களோடு காரியங்களை செய்யும் பொழுது ரொம்ப பொறுமையோடு காரியத்தை செய்ய வேண்டும். கீதை அழகாக சொல்கின்றது, ந புத்தி பேதம் ஜனயேத். ரொம்ப நல்ல உபதேசம் இது. எப்பொழுதும் காதலையே போட்டு வைத்துக் கொள்ளுங்கள். ஆங்கிலத்தில் இன்வெர்டட் கமாஸ்னு சொல்வார்கள், அதை உள்ளே போட்டு வச்சுக்கணும். எங்கே போனாலும் எந்த இடத்திற்கு போனாலும் இந்த ஒன்றை நாம் மறக்கக்கூடாது. ந புத்தி பேதம் ஜனயேத். ஜனயத்துன்னு செய்யக்கூடாதுங்கிறார். என்ன, யாருடைய புத்தியிலும் எவருடைய மனதிலும் குழப்பத்தை விளைவிக்காதே. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால், do not unsettle the mind of ignorant people. யாருடைய மனதிலும் எந்த ஒரு குழப்பத்தையும் விளைவிக்க கூடாது. அதுவும் குறிப்பாக எவருடைய மனதில் குழப்பத்தை விளைவிக்க கூடாது, கீழே அப்புறம் பார்ப்போம், அதிலே இருக்கிறது, அதே ஸ்லோகத்திலே இருக்கிறது. யாரிடத்தில் அஜ்ஞானம் கர்ம சங்கினாம். இன்னும் அறியாமையில் இருக்கக்கூடியவர்கள், கர்மத்தின் மீது பற்றோடு இருக்கக்கூடியவர்கள், எடுத்த உடனே பற்றை விடு அஜ்ஞானத்தை விடுன்னா விட முடியாது. இன்னும் அவர்களுக்கு இன்னும் அந்த பக்குவம் வரவில்லை. அப்படி அஜ்ஞானத்திலும் கர்மத்தில் பற்றோடு இருப்பவர்கள் அவர்களுடைய மனதில் எந்த ஒரு குழப்பத்தையும் விளைவிக்க கூடாது. ஒரு சின்ன உபதேசமா இல்லையா? அப்படி எங்கே போனாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னு. யாருடைய மனதிலும் எந்த ஒரு விகாரமான எண்ணங்களை விதைக்காமல் இருக்கலாமா இல்லையா? அதான் பகவான் சொல்றாரு, ந புத்தி பேதம் ஜனயேத். புத்தியில் எந்த ஒரு குழப்பத்தையும் வேறுபாடுகளையும் உருவாக்க வேண்டாம். ஏன்னா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகள் இருக்கும். மனிதர்களுடைய சிந்தனைகள், மனிதர்களுடைய நோக்கங்கள்னா மோட்டிவேஷன், நோக்கம்னு சொல்கிறேன், நோஷன். மனிதர்களுடைய நோக்கங்கள், சிந்தனைகள், இல்லைன்னா அவர்களுடைய நம்பிக்கைகள், அவர்கள் எதை நம்புகின்றார்களோ அதெல்லாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு மனிதர்களுடைய சிந்தனைகள், நம்பிக்கைகள் எல்லாம் வேறாக இருக்கலாம். இப்போ சிலருடைய நம்பிக்கைகள் முழுவதும் தவறாகவே இருக்கலாம், தவறான நம்பிக்கை உடையவர்களாக இருக்கலாம், தவறான எண்ணங்கள் இருப்பவர்களாக இருக்கலாம், நோக்கங்கள் இருக்கலாம், அப்படிப்பட்டவர்கள் இருக்கலாம். இல்லைன்னா ரொம்ப கீழான நோக்கங்கள், எண்ணங்கள், நம்பிக்கைகள் கொண்டவர்கள் கூட இருக்கலாம். அவர்களையெல்லாம் அப்படியே விட்டு விடலாமா அப்படின்னா பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, யாரையும் விடக்கூடாதுங்கிறார், எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும்னு சொல்றாரு. அப்ப யாருடைய மனதிலும் யாருடைய புத்தியிலும் எந்த ஒரு பேதத்தையும் ஏற்படுத்தாமல் கர்மங்களை செய்ய வேண்டும். இப்போ பகவான் பொதுவாக சொல்லும் பொழுது அஜ்ஞானம் கர்ம சங்கினாம் என்றால், பொதுவாக மனிதர்களுக்கு கர்மத்தின் மீது அதீதமான பற்றுதல் இருக்கின்றது. எல்லாருக்குமே எடுத்த உடனே இப்போ இந்த ஸ்லோகம் ஞான சங்கினாம்னு சொல்லலை, தியான சங்கினாம்னு சொல்லலை, அப்படி என்ன கர்ம சங்கினாம்னு சொல்றது. இப்போ எடுத்த உடனே எல்லாருக்கும் ஞானத்தின் மீது பற்று வந்து விடுமா? வராது. எல்லோருக்கும் தியானத்தின் மீது பற்று வந்து விடுமா? ஒரு கேள்வி கேட்கணும். ஏன் எல்லோருக்கும் தியானத்தின் மீது பற்று வருவதில்லை? ஏன் ஞானத்தின் மீது பற்று வருவது கிடையாது? ஆனால் கர்மம் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் எல்லோருக்கும் எதன் மீது பற்று இருக்கின்றது? எல்லோருக்கும் கர்மத்தின் மீது விடாத பற்று என்பது எல்லோருக்கும் இருந்து கொண்டே இருக்கின்றது. அப்போ உடனடியாக கர்மத்தின் மீது இருக்கக்கூடிய பற்றுகளை எல்லாம் விட்டுவிடு என்றால் அப்படி விட முடியாது அவர்களால். அப்போ அவர்களோடு பணி செய்யாமல் இருக்க முடியுமா? அவர்களோடு தான் பணி செய்ய வேண்டும்.
கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களோடு இருந்து அவர்களுடைய எண்ணங்கள் தவறாக இருந்தாலும் கூட அவர்களையும் விடாது அப்படின்னு. டோன்ட் லீவ் தம், கிருஷ்ணா says லிஃப்ட் தம் அப்படின்னு. கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களோடு சரிசமமாக இருந்து கொண்டு அவர்களுடைய தவற்றை சுட்டி காட்டாமல் குத்தி காட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை திருத்தி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மகத்தான காரியத்தை செய்ய வேண்டும். அதான் ரெண்டாவது சொல்லும்போது ஜோஷையே சர்வ கர்மாணி, இன்னும் அழகான வார்த்தை பாரு. எல்லா மனிதர்களையும் அவர்கள் பற்றோடு செய்தாலும் கூட பரவாயில்லை, சபாஷ்னு சொல்லுங்கிறார். ஜோஷயேத், ஜோஷ்ங்கிறது நல்ல வார்த்தை. ஜோஷயேத்னா காரேத், காரேத் மேக் தம் டூ. அவர்களைப் போலவே கர்மங்களை செய்து கொண்டு அவர்கள் பற்றோடு இருந்தாலும் கூட அவர்களை அந்த கர்மங்களை செய்வதற்கு முதலில் ஊக்குவிக்க வேண்டும். இப்போ குழந்தைகளே இருக்கிறார்கள், ஏதாவது ஒரு தவற்றை செய்தார்கள், நீ செய்யறது தப்புன்னு மோதல் அடித்த மாதிரி சொல்கிறத விட அந்த குழந்தைகிட்ட போய் இதை இப்படி செய்யலாம்னு சொல்லலாம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? நீ செய்கிறது தப்பு அப்படின்னு முதல்ல சொன்னோன்னு அந்த குழந்தை என்ன பண்ணாதோட அது கேட்காது. அப்படி தவறு என்று சொல்வதை காட்டிலும் இது இப்படி செய்யறதுக்கு பதிலாக இந்த கர்மத்தை இவ்வாறு செய்தால் இதை காட்டிலும் அதிக பலனை நீ பெறலாம் அப்படின்னு அவர்களோட இருந்து கொண்டு அப்படி சர்வ கர்மாணி மனிதர்கள் என்ன செய்ய வேண்டும், அங்கேயே விட்டு விடாமல் அப்படி கடைசி மனிதர்கள் வரைக்கும் அப்படி உயர்ந்த நிலையை அடைகின்ற வரைக்கும் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும், அது ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு. அது அவர்களுடைய நம்பிக்கைகள் வேறாக இருக்கலாம், இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த சமுதாயத்தை ஒரு கடைக்கோடி மனிதனை கூட என்ன பண்ண வேண்டும், ஒரு உயர்ந்த சிந்தனைக்கு ஒரு உயர்ந்த நிலைக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு முயற்சியை நாம் செய்ய வேண்டும். இப்போ உடனே நம்ம கேட்க இதெல்லாம் நடக்கக்கூடிய சாத்தியமா? இப்போ எத்தனையோ பேர் வந்துட்டு போயிருக்கிறார்கள், எவ்வளவோ உபதேசங்கள் நடந்திருக்கிறது, உலகம் மாறலே அப்படின்னு சொல்ல முடியாது. நம்முடைய முயற்சியை நாம் செய்ய வேண்டும். இந்த உபதேசங்களால் எத்தனையோ பேர் மாறி இருக்கின்றார்கள். மாற்றம்ங்கிறது வந்து கொண்டே தான் இருக்கின்றது, மாறி இருக்கின்றார்கள். அப்போ எல்லாரையும் உற்சாகப்படுத்தி கொண்டு செய்ய வேண்டும். ஏனென்றால் எடுத்தவுடன் மனிதர்களுக்கு ஞான விஷயத்திலேயோ அல்லது தியான விஷயத்திலேயோ அவர்களால் ஈடுபட முடியாது. அப்போ அவர்களெல்லாம் எதுக்கும் லாயக்கில்லாதவர்கள் சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னா அவர்களுக்கு கர்மத்தின் மீது இன்னும் பற்றுதல் என்பது இருக்கின்றது. அப்படி இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மனிதர்களுக்கு ஏன் கர்மத்தின் மீது பற்றுதல் இருக்கின்றது? ஞானத்தை காட்டிலும் தியானத்தை காட்டிலும் ஆன்ம விஷயங்களை காட்டிலும் கர்மங்களை செய்வதற்கு அப்படி. இப்போ இந்த 1 மணி நேரம் உட்கார்ந்து கேட்கறதுங்கிறது இது கொஞ்சம் ஞான விஷயம். அப்படி ஏதாவது கர்மமாக இருந்தால் 1 மணி நேரம் ஓடிடும், டக்குன்னு ஓடிடும். அப்படி சில பேர் சொல்வார்கள், ஆசிரமத்துக்கு வரும்போது ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்க செய்கிறோம் பாருங்கள் அப்படின்னு உற்சாகமாக செய்வார்கள். அப்படி ஏன்னா எல்லாரையிலையும் உட்கார்ந்து என்ன பண்ண முடியாது, உட்கார்ந்து பொறுமையாக சாஸ்திரங்களை படிக்க முடியாது. அப்போ அவரவர்களுடைய நிலைக்கு ஏற்றவாறு என்ன பண்ண வேண்டும், we have to cater to their needs. மனிதர்களுக்கு ஏன் கர்மத்தின் மீது பற்று இருக்கின்றது? இப்போ நமக்கு கர்மத்தின் மீது பற்று இல்லையா? ஏன் கர்மத்தின் மீது பற்று இருக்கின்ற காரணம் என்னவென்றால் கர்மம் என்பது நேரடியான பலனை நமக்கு கொடுத்து விடும். ஒரு கர்மம் உடனடியாக பலனை கொடுக்கும். கர்மம் நேரடியான பலனை கொடுக்கின்றது. உதாரணத்திற்கு இப்போ பசி எடுக்கிறது அப்படின்னு, பசி எடுத்தேன்னா ஒரு பகவத்கீதை ஸ்லோகம் படித்தா என்ன ஆகாது அப்படின்னா பசி தீராது அப்படின்னு. ஆனால் ஒரு உடனடியாக உணவு எடுத்து உண்டு அடுத்து என்ன ஆயிடுது, 5 நிமிடத்திற்குள்ளே என்ன ஆயிடுறது, அந்த கர்மம் என்ன அதனுடைய பலன். அப்போ உடனே என்ன ஆகுது, அப்போ அவ்வளோ பசியோடு இருந்தேன், 5 நிமிஷத்தில் என்ன பண்ணுறேன், அந்த பசி போயிடுறது. அப்படி அப்போ அந்த சாப்பிட்றதுங்கிற அந்த கர்மம், அந்த உணவு என்ன செய்யணும், அந்த கர்மத்தை செய்யும் பொழுது உடனடியாக பலனை கொடுப்பதால் மனிதர்களுக்கு எது உடனடியாக கிடைக்கின்றதோ அது மீது எப்பொழுதும் என்ன இருக்கின்றது, அதன் மீது ஒரு அதீதமான ஒரு ஆர்வம் என்பது இருக்கின்றது. சரி, நேரடியாக அதனுடைய பலனை அவர்களால் பார்க்க முடிகின்றது. சில நேரம் பார்க்க முடியவில்லாவிட்டாலும் அவர்களால் அதை அனுபவிக்க முடிகின்றது. சரி, எதை பார்க்க முடிகின்றதோ, எந்த பலனை பார்க்க முடிகின்றதோ, எதனுடைய பலனை அனுபவிக்க முடிகின்றதோ அதன் மீது மனிதர்களுக்கு என்ன இருக்கின்றது, அதீதமான பற்று என்பது இருக்கின்றது. பிகாஸ் இட் கிவ்ஸ் அஸ் இம்மீடியட் ரிசல்ட்ஸ், உடனடியாக நமக்கு கொடுத்துடுறது.
இப்போ காஃபி வேணும்னா நமக்கு இன்ஸ்டன்ட் காஃபியை தான் வேணும்னு கேட்குறோம். உடனே இன்ஸ்டன்ட் என்ன, அடுத்த நிமிடத்தில் என்ன, கர்மம் என்ன ஆகின்றது? ஞானம் அப்படி உடனடியாக பலனை ஞானம் கொடுத்துடாது. கொடுக்கும், அது நல்ல பக்குவம் உள்ளவர்களுக்கு கொடுக்கும், ஏன் கொடுக்காதது? ஆனால் பக்குவப்படாத வரைக்கும் கர்மத்தை போன்று கிடையாது. இப்போ ஒரு மாதம் ஒருவர் உழைத்தார்கள் என்றால் உடனடியாக என்ன பண்ணாமல் 31ஆம் தேதி அவர்கள் எதை பார்க்கலாம் அப்படின்னா பணத்தை பார்க்கலாம், செல்வத்தை பார்க்கலாம். மனிதர்களுக்கு ஏன் செல்வத்தின் மீது அதீதமான பற்று? காரணம், யூ கேன் see it. நீங்கள் அந்த பணத்தை எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு. ஒரு மாதம் 30 நாள் தியானம் பண்ண உடனே கடவுளை தொட்டு பார்க்க முடியாது அப்படின்னு. ஆனால் கர்மமாக இருந்தால் அதனுடைய பலனை நம்மால் என்ன பண்ண முடியும்? அந்த பலனை, அதுவும் புது நோட்டாக இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்கள், தொட்டு பார்த்தாலே என்ன இருக்கும், அதில் ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அதை உடனடியாக நாம் என்ன பண்ணலாம்? பயன்பாட்டிற்கு கொண்டு வரலாம். இப்போ ஒருத்தட்ட போய் கேட்டால் எல்லா கர்மங்களையும் நேர்மையாக செய்யுங்கள் அப்படின்னு ஒரு கேட்பார். நேர்மையாக இருந்தால் என்ன கிடைக்கும்னு கேட்பார். எனக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னால் நான் நேர்மையாக இருப்பதற்கு கூட தயாராக இருக்கின்றேன். அப்போ மனிதர்களுக்கு கர்மத்தினுடைய பலன் என்பது கைமேல் பலனை போல, உள்ளங்கையில் வைக்கக்கூடிய நெல்லிக்கனி போன்று அது உடனடியாக பலனை கொடுக்கின்றது. அப்போ மனிதர்களுக்கு எது உடனடி பலனை கொடுக்கின்றது அதை செய்ய வேண்டும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மனிதர்களுக்கு சொல்ல வேண்டும், கர்மம் உடனடியாக பலனை கொடுக்கின்றது, அதில் சந்தேகமில்லை. ஆனால் கர்மம் கொடுக்கக்கூடிய அந்த பலன் என்பது நிரந்தரமானதா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இப்போ ஒரு முறை சாப்பிட்ட உடனே பசி அடங்கிடுறதா அப்படின்னு திரும்பவும் என்ன பண்ணோம்? மீண்டும் பசிக்க முடியும். ஒரு மாதம் செல்வம் ஈட்டிய பிறகு முழுமையான சந்தோஷம் வந்து விடுகின்றதா? அப்போ இந்த கர்மத்தினுடைய பலன்கள் எல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கின்றது. அதற்காக தானே கர்மங்களை செய்கின்றோம். அதனால் நீ பற்றோடு கர்மங்களை செய். அந்த செல்வமோ பொருளோ பதவியோ உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம். ஆனால் ஒன்றை மனதில் வைத்துக்கொள், இது எதுவுமே உனக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை இது கொடுக்காது அப்படின்னு முதல்ல சொல்லி வைக்கணும். அப்படி எடுத்த உடனே நீ செய்யாதேன்னு சொல்றதை காட்டில் செய், எல்லாவற்றையும் அனுபவித்து பார். அப்படி கர்மம் சந்தோஷத்தை மட்டும் கொடுக்காது. கர்மம் என்ன பண்ணும்? கூடவே போனஸாக என்ன பண்ணும்? இலவசமாக என்ன பண்ணும்? ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு சந்தோஷத்தை கொடுத்ததுன்னா ரொம்ப சுலபமாக என்ன பண்ணும்? துக்கத்தையும் கொடுக்கும். கர்மத்தில் என்ன உண்டு? சுகமும் உண்டு, துக்கமும் உண்டு. கர்மமே பிறவிக்கும் காரணமாக இருக்கின்றது, கர்மமே மரணத்திற்கும் காரணமாக இருக்கின்றது. கர்மத்தினால் மானங்கள் உண்டு, அவமானங்கள் உண்டு. கர்மத்தில் ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் என்ன இருக்கின்றது அப்படின்னு எவ்வளவு கர்மங்களை செய்தாலும் இந்த கர்மங்களில் ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவர்கள் எடுத்த உடனே கர்மத்தை விட்டுவிடு என்று சொன்னோம் என்றால் ஒட்டுமொத்த சமுதாயமே என்ன இடம் அப்படின்னா ஒரு உற்சாகத்தை இழந்துவிடும். இவ்வளவு ஆழ்ந்த உபநிடத தத்துவங்களை கொண்ட இந்த தேசத்தில் நாம் முழுமையாக எல்லா கர்மங்களையும் விட்டுவிட்டு வர வேண்டும் யாருக்கும் போதிக்கப்படவே இல்லை. எல்லா கர்மங்களையும் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையிலே இருந்து கொண்டு நமக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மங்களை செய்து கொண்டு அந்த கர்மத்தினுடைய பலன்களை, அது கொடுக்கக்கூடிய சுக துக்கத்தை, அதனுடைய நிரந்தரமற்ற தன்மையை, அதனால் கொடுக்க இயலாத நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுத்து நீ சிந்தித்து பாரு. இது ஒரு பிறவி இல்லை, 2 பிறவி, எல்லா பிறவிகளிலும் என்ன பண்ணுறோம்? சரி, இவ்வளவு கர்மம் செய்திருக்கோம், இவ்வளவு பலன்களை எல்லாம் அனுபவித்திருக்கிறோம், பட் முழுமையான திருப்தியோடு இருக்கின்றோமா? யாராவது சொல்ல முடியுமா? எந்த கவலையுமே இல்லாமல் இருக்கின்றோம், ஒரு கவலை இல்லைன்னு. சொல்கிறது கூட பயப்படுறோம் அப்படின்னு சொல்லலாம். சொல்கிறதுக்கு என்ன இருக்கிறது? ஒரு கவலை இல்லை சுவாமிஜி, சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லலாமா? இல்லை, கொஞ்சம் யோசிச்சு தான் என்ன பண்ணுவோம், அதை சொல்கிறது கூட யோசிச்சு தான் சொல்லுவோம். அப்போ கர்மத்தினுடைய பலன் மனிதர்களுக்கு உடனடியாக கிடைப்பதால் அதை பார்க்க முடிவதால், இப்போ கடவுளை காமினா என்ன பண்ண முடியாது அப்படின்னு, கடவுளை உடனடியாக என்ன பண்ண முடியாது, கடவுளை அது காண்பிக்கக்கூடிய ஒரு வஸ்து இல்லை அப்படி. அப்போ மனிதர்களுக்கு எது இந்திரியங்களினால் அனுபவிக்க முடியாது, அதனால தான் சப்தமாக இருக்கட்டும், ரூபமாக இருக்கட்டும், ரசமோ கந்தமோ இதெல்லாம் நமக்கு உடனடியாக என்ன பண்ணின்றது. இப்போ நான் பேசும்போதே உங்களுக்கு கேட்குறதா இல்லையா? இல்லை நீங்கள் பேசி ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் கேட்குன்னா நம்ம போய் ஏதோ செக் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ எனக்கு ஒரு காது அப்படி தான் இருக்குது, சந்தேகம் வந்துடுது கேட்குறதான்னு. ஒரு வாரம் அப்படி இருக்கிறது. ஏன்னா உடனடி எல்லா இந்திரியங்களும் நமக்கு என்ன ஆகுது, எடுத்து நாக்கில் வச்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னு ரொம்ப நேரம் கழிச்சு இல்லை அப்படின்னு.
தொட்ட உடனே என்ன ஆகுது, தொட்ட உடனே அப்படி தியானம் பண்ணால் ஒன்றும் ஆகாது. உடனே என்ன ஆகாது, இன்னைக்கு தியானம் பண்ணிட்டு நாளைக்கு கடவுள் வரலையேன்னு கேட்போம். அப்படி ஞானம் என்ன, எவ்வளவு வருடங்களாக இந்த சாஸ்திரங்களை நாம் படித்து கொண்டே இருக்கின்றோம். அப்படின்னு எது நிரந்தரமானதை கொடுக்கின்றதோ அது உடனடியாக நமக்கு கிடைக்காது, சுலபமாக கிடைக்காது. அப்படி எது சுலபமாக கிடைக்கின்றதோ அது நிரந்தரமாக இருக்காது. எது நிரந்தரமானதோ அது விலை மதிப்பு மிக்கது. அப்படின்னு அதற்காகத்தானே எல்லாவற்றையும் துறந்தவர்கள் கூட இருக்கின்றார்களா இல்லையா? அப்போ பொதுவாகவே மனிதர்களுக்கு இன்னும் அந்த அஞ்ஞானம் இருக்கக்கூடிய காரணத்தினால், கர்மத்தின் மீது பற்று இருக்கக்கூடிய காரணத்தில் உடனே கர்மங்களை விட சொல்லாமல் அவர்களோடு கர்மங்களை செய்து கொண்டே அந்த கர்மத்தில் இருக்கக்கூடிய அந்த தோஷங்களை குறித்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதான் ரெண்டாவது சொல்லணும், சர்வ கர்மாணி ஜோஷயேத். எந்த கர்மங்களாக இருந்தாலும் மனிதர்களை என்ன செய்ய வேண்டும், அந்த கர்மங்களை செய்வதற்கு அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். பாரத தேசம் இதுதான் இதனுடைய லட்சணம், இயல்பு. நீங்கள் கொஞ்சம் நம்மளுடைய தேசத்தினுடைய வரலாற்றை எல்லாம் படித்து பாரு. எங்கேயோ ஒரு காலகட்டத்தில் அப்படி நாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு, கொஞ்சம் இந்த புத்த மதங்களெல்லாம் வந்த பிறகு இந்த எல்லா கர்மங்களையும் துறப்பது, எந்த செயலையும் செய்யாமல் இருப்பது, ஆசைகளே இருக்கக்கூடாது, எல்லாம் சரி. அதற்காக என்ன பண்ணோம், அந்த போதனைகளை பின்பற்றி, இந்த போதனைகள் உயர்ந்த போதனைகள். ஆனால் அது எல்லாரும் அதற்கு தகுதியானவர்கள் இல்லை. ஒரு காலகட்டத்தில் பொறுப்பு மிக்க மிகப்பெரிய ராஜாக்கள் எல்லாம், க்ஷத்திரிய ராஜாக்கள் எல்லாம் என்ன பண்ணார்கள், தாங்கள் செய்ய வேண்டிய கர்மங்களை எல்லாம் விட்டு விட்டு புத்தம் சரணம் கச்சாமின்னு எல்லாம் போனார்கள். அப்போ இந்த உலகத்திலே என்ன பண்ணுறது, காக்க வேண்டியவர்கள், பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் எல்லாவற்றையும் துறந்து விட்டார்கள் என்றாலும். இப்போ அதுதான் அர்ஜுனனுக்கு யுத்தத்தையும் செய்ய பகவான் சொல்றார். அர்ஜுனா, ஏற்கனவே நீ குழப்பத்தில் இருக்க, இன்னும் குழப்பத்தை மேலும் பிறருடைய மனதில் நீ குழப்பத்தை விளைவிக்காதேன். இந்த யுத்தத்தை நீ செய்யாவிட்டால் உன்னை பின்பற்றுபவர்கள் மனதில் அதிகமான குழப்பம் உண்டாகுமா இல்லையா? நீயே ஏற்கனவே குழப்பத்தில் இருக்கிறியா இல்லையா? அதுதான் பகவான் சொல்றார். அப்போ ஒரு காலகட்டத்தில் எல்லாவற்றையும் என்ன பண்ணோம், எல்லாவற்றையும் விட்டுட்டோம். எல்லா கர்மங்களே வேண்டாம். ஒரு பக்கம் என்ன பண்ணார், கர்மங்களே அவசியம், வேதங்கள் தேவையில்லை, வேள்விகள் எல்லாம் தேவையில்லை. அப்படி மனிதன் ஞானத்தை மட்டும் அடைந்தால் போறோம்னா மிகப்பெரிய, உங்களுக்கு வரலாற்றை படித்தீர்கள், மிகப்பெரிய க்ஷத்திரிய ராஜாக்கள் எல்லோரும் புத்தர் பின் சென்றார்கள். ஒரு மிகப்பெரிய சமூகத்தில் என்ன ஏற்பட்டது, ஒரு மிகப்பெரிய குழப்பம் வந்தது. அதற்கப்புறம் சங்கராச்சாரிய பகவான் வந்தார். இவ்வளவு உபநிடதங்களை எல்லாம் அவர் சொன்னாலும் அவர் இந்த மடங்களை எல்லாம் ஸ்தாபனம் செய்து, இத்தனை ஆலயங்களை எல்லாம் மீண்டும் புனருத்தாரணம் செய்து, ஷண் மதங்களை எல்லாம் ஸ்தாபனம் செய்து, அவர் ஒரு பக்கம் பக்தி, இன்னொரு பக்கம் ஞானம் என்று எல்லாவற்றையும் திரும்ப என்ன பண்ணுறார் அப்படின்னா, வேதோ நித்திய மதியதாவன், வேதங்களை படிக்கிறவர்கள் வேதங்களை படிக்க வேண்டும், வேள்விகளை செய்ய வேண்டும், கர்மங்களை அதன் மூலமாக உயர்ந்த நிலையை அடைய வேண்டும்னு என்ன பண்ணார், இதெல்லாம் பண்ணார். இப்போ சமீப காலத்தில் என்ன ஆறுது அப்படின்னா, எல்லாரும் கர்மங்களை செய்கின்றார்கள். ஆனால் ஞானமே இல்லாமல் என்ன செய்கின்றோம், கர்மங்களை சுயநலமாகவே செய்கின்றோம், வெவ்வேறு காலகட்டங்கள். அதனால் மனிதர்கள் என்ன செய்ய வேண்டும், சர்வ கர்மாணி ஜோஷயேத் என்றார். அவர்களுடைய நிலைக்கு இறங்கி, அவர்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்களோ அந்த நிலையில் இறங்கி, யுக்தக அவர்களோடு இருந்து கொண்டே அவர்களுக்கு நடுவிலேயே இருக்க வேண்டும். அவர்கள் செய்யக்கூடிய அதே கர்மங்களை செய்ய வேண்டும். கிருஷ்ணர் சொல்றார், அதையே நீ பற்றில்லாமல் செய்யுங்கிறார். இப்போ பகவான் கிருஷ்ணரை யுத்தத்தில் ஈடுபடலை, அவரும் ஒரு பொறுப்பை எடுத்துக்கொண்டு செய்கின்றாரா இல்லையா? அங்கே எத்தனையோ பேர் யுத்தம் செய்து கொண்டே தான் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோரும் ஒரு பற்றோடு யுத்தம் செய்கின்றார்கள். அதில் எத்தனையோ பேர் தங்களுடைய கடமையை செய்கின்றார்கள். இப்போ பகவான் கூட பற்றில்லாமல் செய்கின்றாரா இல்லையா? அதே மாதிரி பொறுப்பெடுப்பவர்கள், நன்றாக உணர்ந்தவர்கள், அஞ்ஞானிகள் பற்றோடு செய்யக்கூடிய அதே கர்மத்தை அவர்களுக்கு நடுவில் இருந்து கொண்டே என்ன பண்ண வேண்டும் அப்படின்னு, பற்றில்லாமல் செய்து ஒரு நல்ல முன் உதாரணமாக இருக்க வேண்டும். இப்போ அவர்களும் ஆச்சரியப்படுவார்கள். இப்போ நம்ம குருநாதர் எல்லாம் நாங்கள் பார்த்துருக்கிறோம், அவரும் நம்மளை மாதிரி அவரும் சன்னியாசி தான், அவருக்கும் 24 மணி நேரம் தான், அவருக்கும் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா, உடல்னு ஒன்று இருந்தால் எவ்வளோ பெரிய ஞானிகளாக இருந்தாலும் யோகிகளாக இருந்தாலும் உடலுக்குன்னு ஒரு உபாதைகள் எல்லாம் இருக்கும். 24 மணி நேரமும் அவர்களும் என்ன செய்திருக்கிறார்கள், உழைத்திருக்கின்றார்கள். அப்படி ஒன்றும் சன்னியாசிகள் உட்கார்ந்த ஆசிரமத்தில் உறங்கக்கூடிய சன்னியாசிகளில் உங்களுக்கு சுவாமிஜி பற்றி பார்த்தவர்கள் இருக்கின்றார்கள். கடைசி வரைக்கும், தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும்
ஏதோ அந்த சமுதாயத்திற்கு தன்னுடைய பங்களிப்பை கொடுக்க ஞானம் மட்டும் இல்லை, எவ்வளவோ கர்ம விஷயங்கள். அப்போ இடைவிடாது உழைத்திருக்கின்றார்கள். அப்போ அவர்களை பார்த்து இவர் ஒரு மனிதர் தன்னுடைய சுயநலத்திற்காக இல்லாமல் இத்தனை பேரை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு ஞானங்களை கொடுத்து, ஒரு சின்ன குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு தேவையான விஷயங்களை சொல்லி, இல்லற பெண்மணிகளுக்கான விஷயங்களை சொல்லி, எங்களை போன்ற பிரம்மச்சாரிகளை சன்னியாசிகளை எல்லாம் உருவாக்கி, எத்தனை பள்ளிக்கு ஒரு மனிதர் தானே அப்படி அவரும் கர்மங்களை எல்லாம் இவ்வளவு கர்மங்களை செய்தார். கடைசியில் ஏதாவது தனக்கென்று அவர்கள் ஏதாவது கர்மங்களை செய்தார். அப்படி யாராவது ஒரு 10 பேர் ஒரு சமுதாயத்தில் இருந்தார்கள் என்ன ஆகும்? அந்த அப்படிப்பட்ட தலைவர்கள் நமக்கு தேவைப்படுகின்றது. அப்படி எந்த சுயநலமும் இல்லாமல் கர்மங்களை செய்ய வேண்டும். அப்படி செய்தோன்னா பற்றுடையவர்கள் கூட என்ன, அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை போன்றவர்களை பார்த்து, அர்ஜுனா, அவர்களும் கூட பற்றில்லாமல் கர்மங்களை செய்ய துவங்குவார்கள். அவர்களுக்கு ஞானத்தின் மீது, இந்த உயர்ந்த பண்பாடுகள் மீது, கலாச்சாரத்தின் மீது அவர்களுக்கு என்ன ஏற்படும்? அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். ஆகவே ஒரு மனிதனை முழுமையாக நம்பிக்கை இழக்கச் செய்வதை காட்டிலும் அந்த மனிதனுடைய நம்பிக்கைகளை மாற்ற வேண்டும். அவனுடைய பழைய நம்பிக்கைகளை எல்லாம் களைந்து, பழைய சிந்தனைகளை எல்லாம் களைந்து, அந்த மனிதனிடத்தில் ஒரு புதிய சிந்தனைகளை, ஒரு புதிய நம்பிக்கைகளை உருவாக்கக்கூடிய கர்மத்தை செய்ய வேண்டும். எவ்வளோ வழி நடத்துறதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. அப்படின்னு வழி நடத்துபவருக்கு அவ்வளவு பொறுமை இருக்க வேண்டும். புரியறது இல்லையா அந்த ஸ்லோகம்? அதே தான் இங்கே பகவான் சொல்லும் பொழுது சொல்கிறார். அஜ்ஞானம் கர்ம சங்கீனம் இருக்கட்டும். எல்லோருமே பிறக்கும் பொழுதே ஞானிகளாக, எல்லா ஞானிகளும் ஆரம்பத்தில் அஜ்ஞானத்தோடு தான் இருந்தார்கள். அப்புறம் யாரோ ஒரு குருநாதர் அவர்களுடைய நிலைக்கு இறங்கி வந்து கையை பிடிச்சுட்டே தானே சொல்லியிருக்கின்றார்களா இல்லையா? அப்படின்னு அதனால் அதை செய்ய ஜோஷையே சர்வ கர்மாணி ரொம்ப முக்கியம். ஒரு ஆசிரியரே, ஒரு பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியரே வகுப்படுக்கிறாருன்னு இந்த ஸ்லோகத்தை படிக்கணும். அங்கே நல்லா படிக்கிற பையங்களும் இருப்பார்கள், இன்னொருத்தர் சுமாராக படிக்கிறவங்களும் இருப்பார், படிப்பே வராதவர்களாக இருப்பார்கள். அப்படி ஆனால் அந்த ஆசிரியருடைய கவனம் என்ன இருக்க வேண்டும்? எல்லாரிடத்திலும் ஒரே போன்று இருக்க வேண்டும். இப்போ படிப்பே வராதவனுடைய மனதில் உனக்கு வரவே வராது, உனக்கு படிப்பே வராதுன்னு அவனுடைய மனதில் எதை ஏற்படுத்தக்கூடாது? குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது. இல்லை அவன் எப்படி படிக்கிறான் பாருன்னு சொல்லக்கூடாது. அந்த அந்த படிப்பு வராதவரையும் அந்த மாணவர் என்ன பண்ண வேண்டும்? அவருடைய நிலைக்கு இறங்கி அவனை அடுத்த நிலைக்காவது, இன்னும் பெரிய நிலைக்கு இல்லாவிட்டாலும் சரி, ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு நிலையிலிருந்து அந்த மனிதனை இன்னொரு அடுத்த படிக்கு நம்மால் கொண்டு செல்ல முடியும் என்றால் அதுவே மிகப்பெரிய காரியம். அவங்க கொண்டு போய் உச்சியில் கொண்டு போய் வைக்க வேண்டாம். அவர்கள் இருக்கக்கூடிய நிலையை காட்டிலும் அடுத்த ஒரு நிலைக்கு அவர்கள் செல்வதற்கு நம்மால் உதவ முடிந்தால் அதை செய்ய வேண்டும். அவரவர்கள் முடிந்த அளவுக்கு செய்ய வேண்டும். இல்லைன்னா என்ன பண்ணணும்? யாருடைய மனதிலும் எந்த வேறுபாடுகளையும் வேற்றுமைகளையும் குழப்பத்தையும் விளைவிக்காமல் இருக்க வேண்டும்னு சொல்கிறார். ந புத்தி பேதம் ஜனயேத். ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. ஆனால் இது தெரியாத பொழுது என்ன ஆகின்றது? அப்படி இவ்வாறு செய்தால் செய்பவரும் உயர்வார், யாரை ஊக்குவிக்கின்றார்களோ அவர்களும் நிச்சயமாக உயர்வார்கள். பகவான் என்ன பண்ணுறார்? இந்த உண்மை தெரியாவிட்டால், இந்த அஜ்ஞான சப்போஸ் அவர்கள் அப்படியே விட்டுட்டோன்னா என்ன ஆகிடும்? அவர்களுக்கு இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லலைன்னா, அவர்களோடு சேர்ந்து பணி செய்யலைன்னா, தான் மட்டும் ஞானத்தை அடைந்தால் போறோன்னு உட்கார்ந்திருந்தாலும் முடியுமா? அப்படின்னு சப்போஸ் ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தில் கற்றவர்கள் வித்வான்கள் பணி செய்யாவிட்டால் என்ன நேருங்கிறதையும் சொல்கிறார். இந்த 27வது ஸ்லோகமும் 28வது ஸ்லோகமும் இந்த ரெண்டுக்கும் அடுத்தடுத்து ஒரு தொடர்ந்து ஒரு கருத்தை சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள். 27வது ஸ்லோகத்தில் அறியாமையில் இருப்பவர் எப்படி பற்றோடு கர்மங்களை செய்கின்றார், அந்த கர்மத்தின் மீது பற்று வருவதற்கு என்ன காரணம்னு சொல்கிறார். சரி, ஒரு காரணம் சொன்னேன், கர்மம் என்பது உடனடியான பலனை கொடுக்கின்றது என்று. அந்த கர்மத்தின் மீது பற்று வருவதற்கு என்ன காரணம்? அப்போ அறியாமையில் இருப்பவர்கள் கர்மத்தை எவ்வாறு பற்றோடு செய்கின்றார்கள்ங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். இதனால் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா எங்கேயாவது நமக்கு அந்த அறியாமை இருந்தால் நம்ம என்ன பண்ண வேண்டும்? அந்த அறியாமையை நீக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். கர்மம் செய்வதே அறியாமைன்னு நினைக்காதீர்கள். அப்படின்னு
கர்மத்தை அறியாமை இல்லாமலும் என்ன பண்ணலாம்? கர்மத்தை அறியாமை இல்லாமலும் செய்யலாம். கர்மத்தின் மூலமாக அறியாமையை போக்கிக் கொள்ளவும் முடியும், போக்கிக் கொள்ளவும் முடியும். அப்புறம் அது உயர்ந்த ஞானத்திற்கு வழிவகுக்கும். அடுத்த ஸ்லோகம் அதே கர்மங்களை 28வது ஸ்லோகம், ஞானி எவ்வாறு பற்றற்று செய்கின்றார். ஒரே கர்மத்தை தான் செய்கின்றார்கள். நாம் இதுக்கு முன்பு இந்த தேசத்தை ஆள்பவர்களையும் ஆண்டவர்களையும் பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது இந்த தேசத்தை ஆள்பவர்களையும் பார்க்கின்றோம். இனி இந்த தேசத்தை ஆள வரக்கூடியவர்களையும் அடுத்த சந்ததியினரெல்லாம் பார்ப்பார்கள். எவ்வளோ வித்தியாசம் இருக்கிறது! ஒருவேளை ஒரு மனிதன் சுயநலமில்லாமல் பற்றில்லாமல் கர்மங்களை செய்தான் என்றால் அவனால் அந்த தேசம் தேச மக்களை எந்த அளவிற்கு உயர்த்த முடியும்? உயர்த்த முடியுமா இல்லையா? அப்படி இப்போ நாமளே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோமே, அது ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கட்டும், இல்லை ஒரு நாட்டினுடைய பிரதமர்களாக இருக்கட்டும், எந்த சுயநலமும் இல்லாமல் எந்த ஒரு காரியத்திற்காக நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றோமோ அவர்களை அந்த பொறுப்பை உணர்ந்து ஒட்டுமொத்த மனித குலத்தை உயர்த்த வேண்டும்ங்கிற அந்த நோக்கத்தோடு பணி செய்தார்கள்னா ஒரு தேசமே மாறுமா இல்லையா? ஒரு நாட்டை ஆளக்கூடியவர்களை நாம் யாரை தேர்ந்தெடுக்கின்றோமோ அவர்களுக்கு அந்த எண்ணம் இருந்தால். பட் ஒருவேளை இந்த 27வது ஸ்லோகத்தில் சொல்கிற மாதிரி இருந்தார்கள்னா என்ன ஆகுது அப்படின்னு என்ன ஆகும்? திருமூலர் சொல்கிற மாதிரி ஆகும். குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி அப்படின்றது. ஏன்னா தானும் அழிந்து தன்னை தேர்ந்தெடுத்தவர்களும் என்ன ஆவார்கள் அப்படின்னு, தேர்ந்தெடுத்தவர்களும் குழியில் போய் விழ வேண்டியதுதான். ஆனால் இந்த ஸ்லோகங்களெல்லாம் எல்லா இடங்களிலும் இந்த காரியங்களை செய்யும் பொழுது எதனால் மனிதர்களுக்கு இந்த கர்மத்தின் மீது பற்றிருக்கின்றது புரியறதில்லையே அவங்களுக்கு. இதை சொல்கிறார் பாருங்க, நல்ல ஸ்லோகம் பாருங்க. பிரகிருதே கிரியமானானி குணை கர்மாணி சர்வஷக அஹங்கார விமூடாத்மா கர்த்தாகமிதி மன்யதே. இந்த ஸ்லோகத்தை 2 விதமாக இதனுடைய பொருளை நாம் பார்க்கலாம். முதல் ஒரு விதமான ஒரு பொருளை பார்ப்போம், ஒரு நேரடியான பொருளை பார்ப்போம், அப்புறம் இன்னொரு பொருளையும் பார்ப்போம். இதில் ரொம்ப முக்கியமானது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நாம் முயற்சி செய்ய வேண்டியது. இந்த ஸ்லோகத்தை படிக்கும்பொழுது அப்படி தான் படிக்கணும். அப்படி நாம் மாறணுன்னா நம்ம சுற்றி இருப்பவர்கள் மாறுவார்கள். அப்படி அது ரொம்ப முக்கியம். எடுத்த உடனே வேட்டியை மடித்து கட்டிட்டு உலகத்தை திருத்த போகிறேன்னு போக முடியாது. முதல்ல நாம் திருந்தியவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சமுதாயத்தை என்ன பண்ண முடியும், திருத்த முடியும். அதில் சொல்கிறார், அகங்கார விமூடாத்மா கர்த்தாகமிதி மன்யதே. இந்த அஜ்ஞானம் கர்ம சங்கினாம்னு சொன்னார் இல்லையா, அது சொல்கிறார். இந்த அஜ்ஞானிகளுக்கு ஏன் கர்மத்தின் மீது அதீதமான பற்று? ஏன்னா எதுவுமே அவர்கள் எதை பார்க்கின்றார்களோ அதை, எதை அனுபவிக்கின்றார்களோ அதை உண்மை என்று நம்புகின்றார்கள். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல எதை நேரடியாக பார்க்கின்றார்களோ, எதை நேரடியாக அனுபவிக்கின்றார்களோ அது மட்டுமே பாரமார்த்திக சத்தியம், மேலான உண்மை என்று நினைத்து கொண்டே இருக்கின்றார்கள். அதை தான் திருப்பி கொஞ்சம் விளக்கமாக பகவான் சொல்கிறார். அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் மன்யத்தை என்றால் இதில் ஒரு வார்த்தை, விமூடாத்மாங்கிறது ஒரு வசை சொல்லுது. ஆக்சுவலாக அப்படியே நான் அதை மொழிபெயர்த்தேன்னா யாரையோ திட்டுற மாதிரியே இருக்கும். மூடாத்மான முட்டாள்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. விமூடாத்மான என்ன அர்த்தம்? விமூடாத்மா நல்ல வடிகட்டின முட்டாள்னு அர்த்தம். ஆக்சுவலாக அதுதான் நேரடியாக பார்த்தேன். கிருஷ்ணர் சொல்லும் பொழுது விமூடாத்மான்ட்டார். விமூடாத்மான இன்னும் அறிவு மயக்கம் உடையவர்கள். அந்த மூடங்கிற சொல் மோகத்திலிருந்து வருகின்றது. இன்னும் மனோ மயக்கம் இருப்பதால் அறிவும் என்ன ஆகின்றது, அவர்களுடைய அறிவு இன்னும் மயக்க நிலையில் இருக்கின்றது. காரியங்களை செய்யும் பொழுது செய்கிறோம், எல்லா காரியங்களையும் செய்கின்றோம். ஆனால் அறிவு என்ன ஆகலை, இன்னும் தெளிவாக இல்லை. தான் பாரதி சொல்லுவான், அறிவிலே தெளிவு நெஞ்சிலே உறுதி. அப்படி முதல்ல சொல்லும்போது முதல்ல எனக்கு என்ன வேண்டும்னா தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல் தான் சொல்ல. முதல்ல எனக்கு நல்ல தெளிவை கொடுன்னு சொல்லு. தெளிவு குருவின் திருமேனை காணல் தான் சொல்கிறார். அப்படி
அப்போ கீதை படித்தால் என்ன, ஒரு நல்ல தெளிவு, ஆங்கிலத்தில் கிளாரிட்டின்னு சொல்வார்கள். எல்லாரும் கர்மங்களை எல்லாம் செய்கின்றோம், ஆனால் இன்னும் என்ன இருக்கிறது, அறிவில் என்ன இருக்கிறது, ஒரு மயக்கம் இருப்பதால் இன்னும் இந்த காரியங்களை சிறப்பாக செய்யலாம். கர்மத்தின் மூலமான மகத்தான சந்தோஷங்களை எல்லாம் கூட ஞானத்தை அடைய முடியாதுன்னு இல்லை, அடையலாம். இருந்தாலும் கூட இந்த அறிவினுடைய மயக்கத்தினால் மனிதர்கள் தங்களை ஒரு எல்லைக்குள் உட்படுத்தி கொள்கின்றார்கள். அதனால் கர்மத்தின் மீது பற்று வைத்துக்கொண்டு கர்மத்தையும் அவர்களால் விட முடியவில்லை, கர்மத்தையும் விட முடியல. அதே நேரத்தில் அந்த கர்மத்தின் மூலமாக முழுமையான சந்தோஷத்தையும் அவர்களால் பெற முடியவில்லை. காரணம் என்ன அப்படின்னா, அவர்களுக்கு தெளிவில்லைங்கிறது. விமூடாத்மா அப்படின்னா அவர்களுடைய புத்தியானது முழுவதுமாக அறியாமையினால் மறைக்கப்பட்டிருக்கின்றது. சப்போஸ் இருட்டிலேயே கர்மத்தை செய்ய சொன்ன எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். லைட்டே போடாமல் பிறகு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டோன்னே என்ன ஆகிடும், சௌரியமாக தூங்கலாம், அவ்வளோதான் அப்படின்னு. கிட்டத்தட்ட நாம் கர்மங்களை எல்லாம் செய்கின்றோம், ஆனால் நம்மளுடைய மனம் என்ன இருக்கிறது, மனதில் என்ன இருக்கின்றது, ஒரு இருளிலேயே கர்மங்களை செய்து, ஆனால் அதிலேயே இவ்வளோ பெருமையோடு இருக்கிறோம் அப்படின்னு. அப்போ முழுமையாக மனதில் இருக்கக்கூடிய இருளெல்லாம் நீங்கி நன்றாக தெளிவு பிறந்து நல்ல கர்மங்களை செய்பவர்கள் எவ்வளோ மார்த்தட்டி கொள்ளலாம் அப்படின்னு. ஆனால் அவர்களெல்லாம் பணிவோடு இருக்கின்றார்கள், அதுதான் ஆச்சரியம். யாரெல்லாம் தெளிவோடு இருக்கின்றார்களோ, உயர்ந்த ஞானத்தோடு செய்கின்றார்களோ, உயர்ந்த மகத்தான கர்மங்களை எல்லாம் செய்தவர்கள் நான் ஒன்றுமே செய்யலேங்கிறார்கள், அவ்வளவு பணிவோடு இருக்கின்றார்கள். ஒரு சின்ன கர்மத்தை செய்து விட்டு இதோட அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் இது கேட்ட இந்த உலகத்தையே நான் தான் படைச்சேன்னு சொல்லுவார்கள், கொஞ்சம் விட்டா போறோம் அப்படின்னு. இப்போ சொல்றார்களே, தமிழ்நாட்டையே நாங்கள் தான் தூக்கி நிறுத்துறோங்கிறார்கள் சொல்றார்களே அப்படின்னு. ஏதோ எல்லாவற்றையும் நாங்கள் தான் செய்தோம், இன்னும் கொஞ்சம் போனால் இந்த உலகத்தையே நாங்கள் தான் படைத்தோம்னு சொல்வார்கள். ஒன்றும் செய்யலைன்னாலும் போஸ்டர் பாருங்கள், எல்லா இடத்துலையும் பெருசு பெருசாக ஒட்டுறோமா இல்லையா, செய்கிறோமே இல்லையா அப்படி. ஆனால் செய்கிறவர்களெல்லாம் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு. அதனால தான் சில நேரம் செய்பவர்கள் தங்களை பிரகடனப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி எந்த பற்றும் இல்லாதவர்கள் காரியங்களை செய்யும் பொழுது அதை பற்றி சமுதாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா விமூடாத்மா, அவனுடைய அறிவில் இருக்கக்கூடிய மயக்கம் தீரவில்லை. எப்படின்னா விமூடாத்மா, அடுத்து அதுக்கு முன்னாடி என்ன வார்த்தை இருக்கிறது பாருங்க, அகங்கார விமூடாத்மா. அகங்காரத்தினால் விமூடாத்மா, அவனுக்கு என்ன ஆகுது, அறிவு அகங்காரம் அறிவை மறைத்து விடுகின்றது. பட் உடனே அகங்காரத்தை விடுனா எல்லாரையும் விட்டு அறிவை கூட விட்டுடுவோம், எனக்கு அறிவே வேண்டான்னு விடுவோம். மனிதர்கள் அகங்காரத்தை விட மாட்டார், அறிவை கூட விட்டுடுவார்கள், அகங்காரத்தை விட மாட்டார்கள். அப்போ ஒரு குருவினிடத்தில் போய் உன்னுடைய அகங்காரத்தை எல்லாம் விடு, உனக்கு நல்ல ஞானத்தை கொடுக்குறேன்னா நம்ம குருவினிடத்துல நம்மளுடைய அகங்காரத்தை காண்பிப்போம். இங்கே பகவான் சார் அகங்கார விமூடாத்மா. சரி, இந்த அகங்காரங்கிறது ரொம்ப அந்த வார்த்தையை பாருங்கள், ஏன்னா அதை பற்றி கூட நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். அகங்காரம்னா என்ன? ஏன்னா இந்த அகங்காரம் தான் என்ன சொல்கிறது, கர்த்தா அகம் மன்யத்தை. அது எப்பொழுது என்ன நினைக்கின்றது, கர்த்தா அகம் மன்யதே, கர்த்தா அகம் மன்யத்தை. ஐ டூ மென்டாலிட்டி, நான் தான் எல்லா காரியங்களையும் செய்கிறேன், நான் செய்கிறேன் சொல்கிறோமா இல்லையா? நாமளே எவ்வளோ தடவை சொல்கிறேன், நான் செய்யலைன்னா என்ன ஆகும், இந்த கர்மத்தை நான் தான் செய்தேன். சரி, உண்மையை நாம் தான் அதை செய்திருக்கலாம், பரவாயில்ல. பட் 10 தடவை சொல்லிவிடுவோம், நான் தான் செய்தேன். உண்மையிலே நம்ம செய்திருக்கலாம், அதில் உண்மை இல்லாமல் இல்லை. செய்யாதவர்களே நான் செய்தேன்னு சொல்லும்போது செய்தவர்கள் சொன்னால் பரவாயில்ல. பட் அகம் மன்யத்தை, அதை தான் சொன்னேன் இல்லை விட்டார். இந்த உலகத்தையே நாங்கள் தான் உருவாக்கின்றோம். 4-5 விஞ்ஞானிகள் இருந்தார்கள். கடவுள் இடத்துல போய் சொன்னார்களாம், கடவுளை இனிமேல் நீங்கள் போய் ஓய்வு எடுத்துக்குங்க, நீங்கள் இனிமேல் இந்த உலகத்திற்கு தேவையில்லைன்னாரு. கடவுள் கேட்டார், நானே தேவையில்லையான்ட்டார். தேவையில்லை. அப்போ என்ன, நாங்களே எல்லாவற்றையும் படைத்து கொள்கிறோம், நாங்களே பண்ணிக்கிறோம், எல்லாத்தையும் படைச்சிக்கிறோம். இவரெல்லாம் கர்த்தாகம் இது மன்னியத்தை, ஏதோ நாம் தான் செய்கிறோம் நினச்சிட்டு. கடவுள் சொன்னாராம், பரவாயில்ல, ரொம்ப நன்றி, நான் ஓய்வு எடுத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் உலகையே படைக்க வேண்டாம், முதல்ல ஒரு பானையை செய்யுங்கன்னாங்க. ஒரு பானையை பண்ணி காமிங்க, நான் பார்த்துட்டு போகிறேன்னாரு. உடனே அது என்ன பிரமாதம்னு உடனே என்ன பண்ணார்களாம், அங்கே இருக்கக்கூடிய அந்த களிமண்ணை எடுத்தார்களாம்,
உடனே கடவுள் கையை பிடிச்சாராம், இந்த களிமண் நான் உருவாக்கியது அப்படின்னு. இது நான் உருவாக்கியது. நீங்கள் பானையை செய்ய வேண்டுமென்றால் நீங்களே என்ன பண்ணுங்கள், உபாதான காரணத்தையும் நீங்களே என்ன பண்ணுங்கள், அதையும் நீங்களே பஞ்சபூதங்களை எல்லாம் சிருஷ்டித்து கொள்ளுங்கள். அதன் பிறகு என்ன பண்ணுங்கள், நீங்கள் உங்களால் பானையெல்லாம் செய்து கொள்ளுங்கள். எது ஏற்கனவே இறைவனால் படைக்கப்பட்டு இருக்கின்றதோ அதில் தான் நாம் கர்மங்களை செய்து கொண்டே இருக்கின்றோம். இந்த உடலை யார் உருவாக்கினார்கள், இது யாரால் கொடுக்கப்பட்டது அப்படி. ஆனால் நாம் என்ன அகங்காரம் நான் செய்தேன்னு சொல்கிறோம். பட் இந்த உடலில் இந்த இவ்வளவு சரீரத்தை கொடுத்தது, சூரியனை நாம் உருவாக்கணுமா? இங்கே ஒரு பேப்பர் எடுத்து ஒரு நல்ல ஒரு சூரியனை ஒரு அழகான படமாக வரைங்க பார்ப்போம். நம்மளால் ரவுண்டாக ஒரு சூரியனை என்ன பண்ண, ஒரு வட்டத்தை கூட நம்மளால் போட முடியாது. அப்படி இவ்வளவு பெரிய சிருஷ்டியை படைத்து எங்கேயாவது கடவுள் வந்து நான் தான் இதெல்லாம் பண்ணேன்னு உங்கள் வீட்டு கடவை தட்டி நான் தான் இவ்வளவும் பண்ணேன், எனக்கு டெய்லி பூஜை பண்ணுங்க, எனக்கு டெய்லி நைவேத்தியம் வைங்க, நான் இவ்வளோ பண்ணி கொடுத்து ஏதாவது நான் பண்ணேன்னு எங்கேயாவது சொல்கிறாரு? செய்தவர் ஆளையே காண, எங்கே இருக்கிறாரு இன்னும் தேடிட்டே இருக்கிறோம். அப்படி இது எல்லாமே இறைவனிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது. ஆனால் மனிதனுக்கு என்ன பெருமை அப்படி, இதெல்லாம் நான் செய்தேன். கடைசியில் இவ்வளோ அகங்கார விமூடாத்மா கர்த்தாக மன்னியது. சரி, இவன் எங்கே போனான் கடைசியில்? இவ்வளவு செய்துட்டு சாஸ்வதமாக இருக்க முடியுமா? அப்போ ஒரு கேள்வி, இது நல்ல ஆன்மீகத்திற்கும் ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த அகங்காரங்கிறது உண்மையா? அப்படி அகங்காரம்னா என்ன? ஏன் இந்த அகங்காரம் கர்மத்தை தூண்டுகின்றது? நல்ல இந்த கேள்விகளெல்லாம் கேட்டு பாருங்கள். கேள்வி கேட்டுகிட்டே இருக்கணும். அப்படி கேள்வி கேட்டுகிட்டே இருக்கணும். இந்த அகங்காரங்கிறது எப்பொழுதும் எதையாவது ஒன்றை ஆதாரப்பட்டே நிற்க முடியும், ஏதோடு சம்பந்தப்பட்டு இருக்க முடியும். அகங்காரம் சம்பந்தம் இல்லாமல் என்ன இருக்காது, அகங்காரத்திற்கு சம்பந்தம் என்பது இல்லாமல் இருக்காது. அப்படி உங்களுக்கு ஆர்வமாக இருக்கா இது கேட்கறதுக்கு? இப்போ அகங்காரம் அப்படின்னா என்ன அர்த்தம் முதல்ல பார்ப்போம். ஒன்று உடல் இருக்கிறது, இந்த சரீரம் இருக்கிறதா இல்லையா? ஏன்னா இது நம்மளால் பார்க்க முடிகின்றது பாருங்க உடனே, அதனால தான் இதை நம்புகிறோம். இந்த சரீரத்தை பார்க்க முடிகிறதால என்ன பண்ணுறது, இது உண்மை அப்படின்னு நாம் நினைக்கின்றோம். எடுத்த உடனே ஆத்ம தத்துவம்னு நம்மளால் என்ன பண்ண முடியல, நம்மளால் நம்ப முடியல. ஏன்னா அது என்ன, அதை காண்பிக்க முடியாது. இல்லைன்னு இவ்வளோ சொற்பொழிவே பண்ண வேண்டாம். அதனால் எதை பார்க்கின்றோமோ அதை எப்பொழுதும் உண்மைன்னு நம்புகின்றோம். அப்போ மனிதனுக்கு தான் உடல் என்கின்றதில் என்ன இருக்கிறது, இந்த தேகத்தின் மீது அவ்வளோ ஒரு அபிமானம் இருக்கின்றது. தேக அபிமானம், தான் உடல் அப்படிங்கிறது. இந்த உடலினால் ஒரு பிரச்சனை இல்லை, இது இருக்கிறது சௌரியம்தான், எவ்வளோ காரியங்களையெல்லாம் செய்ய முடியும். ஆனால் தன்னை உடலாகவே என்ன பண்ணுறாரு, ஒரு அபிமானம் இதற்கு இருக்கிறதா இல்லையா? இருக்கு உடல். அடுத்து அதை காட்டில் ரெண்டாவது என்ன இருக்கிறது, மனம். ஏன்னா அவனுக்கு சிந்தனைகள் எல்லாம் தெரியறது, என்னால் இதை யோசிக்க முடியறது, அதை யோசிக்க முடியாது. அதனால் மனசுங்கிறது அவர்களுக்கு என்ன பண்ணுறது, உண்மைன்னு அவனுக்கு தெரியுது. அதனால் என்னுடைய உடம்பு, என்னுடைய மனசு, என்னுடைய புத்தி அப்படின்ற ஒரு நான் ஒன்று உள்ளே இருக்கிறதா இல்லையா? முதல்ல என்ன ஆகுது, அந்த நான் அகங்காரம்னு என்ன அர்த்தம், நான் அப்படிங்கக்கூடிய ஒரு உணர்வு. ரொம்ப வேதாந்தத்துக்கு போகலை, நான் பொதுவாக நம்மளுடைய அனுபவத்திலிருந்து பாருங்கள். எல்லாருக்கும் என்ன இருக்கிறது, நான்கிற உணர்வு. அந்த உணர்வு புத்தியில் இருக்குது, மனதில் இருக்குது, உடம்பில் இருக்குது, எல்லா இந்திரியங்கள்லையும் இருக்குது. சரி, பேசாமல் இந்த நான்கிற உணர்வோடு மட்டும் இருக்கலாமா? இல்லை, எப்போ இந்த நான்கிற உணர்வு வந்து விட்டதோ இதுவே ஒரு அடையாளம். ஆங்கிலத்தில் இது ஐடென்டிஃபிகேஷன் சொல்கிறோம். உடம்பு அப்படிங்கிறதோட உள்ளே இருக்கக்கூடிய அந்த அகங்காரம், ஆத்மா, ஜீவாத்மா என்ன பண்ணுறது, உடலோடு அடையாளப்படுத்தி கொள்கின்றது. அதுக்கு உடல் இல்லாமல் இருக்க முடியல பாரு. மனதோடு அடையாளப்படுத்தி கொள்கின்றது, புத்தியோடு அடையாளப்படுத்தி கொள்கின்றது. அப்போ என்ன நினைக்கிறது, நான் இந்த உடல், மனம், புத்தி நான் அப்படின்னு நினைக்கின்றேன். புரியுறது இல்லையா உங்களுக்கு? இது ஒரு அகங்காரம். சரி, இப்படியே இந்த உடல், மனம், புத்தி அப்படிங்கிற நான்கிற உணர்வோடு இருக்க வேண்டியதுன்னு இருக்காது. அதுக்கு எப்போ இந்த உடல், மனம், புத்தி நான்கிற இந்த உணர்வு வந்து விட்டதோ உடனே என்ன பண்ணும், அது வேறு விஷயங்களோடு அடையாளப்படுத்தி கொள்ளும். அப்போ அந்த அகங்காரம் எப்படி திடமாக இருக்கு பாரு. அடுத்து என்ன சொல்லும், நான் ஆண். இன்னொரு அடையாளம் வந்துடுதா, நான் ஆண். இப்போ பாருங்க எப்படி அகங்காரம் என்ன, அதில் என்ன ஆகும், ஆண்னா ரொம்ப சிறந்தவர்கள் அவங்களே நினச்சிக்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. அது ஒரு அகங்காரம். முதல்ல வெறும் உடல், மனம், புத்தி நான்கிற உணர்வு இருந்தது. அப்படி அதுக்கு அடுத்து என்ன வருது, ஆண் உடனே என்ன எடுத்து அப்படின்னா, ஆண்னா ஏதோ கொஞ்சம் ஆதிக்கம் வாய்ந்தவர்கள் ஒரு எண்ணம். அப்புறம் பெண், அதுவும் ஒரு அகங்காரம் தானே.
அகங்காரம்னா ஐடென்டிட்டி, ஐடென்டிஃபிகேஷன். சரி, அதோடு விட்டுறத உடனே என்ன பண்ணுறோம், நான் இன்ன குலத்தில் பிறந்தவர்கள். எப்படிலாம் அது பல கிளைகளாக பரவுகின்றது பாருங்க. அதான் ஊர்து மூலம், அதஷாக்கம், அஸ்வத்தம், பிராகுரவியம் ஒரு மூலம். ஆனால் கிளைகளாக வரும்பொழுது என்ன ஆறுது, அது எப்படி போகிறது, அடுத்து என்ன ஆறுது அப்படின்னா, அடுத்து சொல்லும் பொழுது நான் ஆண் பெண் மட்டும் இல்லை, நான் இந்த குலமாக்கும் அந்த குலமாக்கும். ஏன்னா அப்புறம் நான் எந்த தேசத்தில் இருக்கேன், நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், எல்லா மொழிகளை காட்டில் உடனே அதுலேயும் என்ன ஆறுது, சரி நமக்கு மொழி மீது பற்று இருக்க வேண்டும் அப்படின்னு. ஆனால் பைத்தியமாக தெரியக்கூடாது அப்படி. மொழி ரொம்ப முக்கியம் அப்படி, மொழியின் மீது பற்றுங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் ஏதோ எல்லா மொழியை காட்டில் நம்மளது தான் சிறந்தது, மற்றவர்களெல்லாம் உடனே என்ன பண்ணுறோம், எல்லோரையும் அரவணைத்து, அதுலேயே எவ்வளோ உடனே பிரிவினைகள் ஏற்படும். அந்த அகங்காரம் வந்த உடனே என்ன ஆகுது, அப்படி தானே பிரிக்க பார்க்குறோமா இல்லையா அப்படின்னு. எப்படி பாருங்க, அகங்காரம் என்னெல்லாம் செய்யுது, என்னுடைய நாடு, என்னுடைய தேசம், வி ஐடென்டிஃபை அதோடு. அப்புறம் கொஞ்சம் போனால் என்ன ஆகுது, நான் ரொம்ப படித்தவன். அடுத்த அகங்காரம் என்ன, நான் எல்லாரை விட ரொம்ப படிச்சிருக்கிறேன். இப்போ கூட கொஞ்சம் முன்னாடி ஆரம்பிக்கும்போது சொன்னேன், சுவாமிஜி அமெரிக்கா 3 மாதம் போயிட்டு வந்தேன். இப்போ அமெரிக்கா போயிட்டு வந்தால் என்ன பெரிய கும்பமழைக்க போகிறதா என்ன அர்த்தம். அதுவும் இதே மாதிரி இன்னொரு ஊர் கூப்பிட்டார்கள், போனோம், அவ்வளோதான். போயிட்டு வந்த உடனே ஏதாவது பெருமையா அப்படின்னா. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், அப்படி சொன்னால் நம்மளுடைய அகங்காரத்திற்கு அது ஒரு மகுடம் வைத்த மாதிரி இருக்கிறது. சரி, எல்லாமே நம்முடைய அகங்காரத்திற்கு வைக்கக்கூடிய மகுடங்கள் அப்படி. அது விவேக சூடாமணி இல்லை, அது ஆவிவேக சூடாமணி. ஏன்னா ஒரு ஆவிவேகங்கிற ஒரு மகுடத்திற்கு, அகங்காரத்திற்கு எவ்வளவு விரும்புகிறோம் பாருங்கள். எல்லாரும் நம்மளுடைய அகங்காரத்திற்கு மாலை போடணும்னு நினைக்கின்றோம், நம்மளுடைய அகங்காரத்திற்கு மகுடம் சூட்ட வேண்டும்னு எல்லா இடங்கள்லையும் என்ன இருக்கிறது அப்படின்னு. ஏன்னா நான் படித்தவன், அடுத்து என்ன சார், நான் உயர்ந்த பதவியில் இருக்கேன், மற்றவங்க மாதிரிலாம் இல்லை, நான் படிச்சுட்டு என்ன பண்ணுறேன். அதுவும் ஏதோ அங்கே போய் பார்த்தா அங்கே என்ன கஷ்டப்படுறாங்கன்னு அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். அப்படி நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது ஏதோ அங்கே போய் வேலை பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய கஷ்டம் அவங்களுக்கு. அங்கே போனவர்களெல்லாம் ஏதோ உயர்ந்தவர்கள் இல்லை, இங்கே இருப்பவர்கள் எல்லாம் ஏதோ வயிற்றுக்கு ஒன்று இல்லாதவர்களால் இல்லை. நானும் கிட்டத்தட்ட ஒரு 20 தேசங்கள் பார்த்துருக்கிற ரொம்ப சௌரியமான தேசம் இது, ரொம்ப அழகான தேசம் இது. எல்லா தேசத்திற்கும் மரியாதை உண்டு. ஆனால் இந்த அகங்காரம் என்ன பண்ணுறது, எனக்கு செல்வம், என்னுடைய அந்தஸ்து, கடைசியில் ஏதாவது வாழ்க்கையில் ஒரு வெற்றின்னு ஒன்று, இஃப் யூ டேஸ்ட் சம் சக்ஸஸ் அப்படி, உடனே மனிதனுடைய அகங்காரம் என்ன ஆயிடுறது, பாப்பா ஜெயிச்சுட்டா போகிறோம், உடனே என்ன ஆயிடுறது, அப்படியே அந்த வெற்றி சில நேரங்களில் என்ன பண்ணுறது அப்படின்னு நம்மளுடைய கண்களையே மறைத்து விடுகின்றது. ஏன்னா இதெல்லாம் என்னாரு, இதெல்லாம் நேரடியாக பார்க்க முடிகின்றது. நான் சொல்கிறேன் ஒவ்வொன்றும் பாருங்கள், ஆண் பெண், குலம், படிப்பு, பதவி, செல்வம், அந்தஸ்து, வெற்றி, இதெல்லாம் உடனடியாக நமக்கு என்ன தெரியறது, உடனே இதுக்கு பாராட்டு, புகழ், இதெல்லாம் என்ன ஆகுது, இதுலேயே என்ன ஆகுது, அப்படியே மயங்கி போய் அப்படி, ஓ இதுதான் உலகம் போல இருக்கு. அதனால தான் அந்த கர்மத்தின் மீது அவர்களுக்கு எதுக்கு பற்று இருக்கின்றது, முதல்ல தேகத்தின் மீது ஒரு பற்று, மனதின் மீது ஒரு பற்று, புத்தியின் மீது பற்று, அந்த 4 உணர்வு திருப்பி ஏதோ ஒன்றை பற்றி கொண்டு, இதெல்லாம் இல்லைன்னு இந்த நான் என்ன ஆயிடும் நினச்சி பாருங்க. இதெல்லாம் இல்லைன்னா, ஆணா இல்லை, பெண்ணா இல்லை, அந்தஸ்து எதுவுமே இல்லைன்னா என்ன ஆகும், எதுவுமே இல்லைன்னா என்ன ஆகும், நான்கிறதுக்கு தண்ணியே விட முடியாது, தண்ணியே விடலைன்னா என்ன ஆகும் செடி. ஆனால் அதனால்தான் அதுக்கு ஏதாவது ஒன்று என்ன பண்ணுவோம், அந்த நான் என்பதற்கு ஏதாவது ஒரு உணவை, ஆக்சுவலாக உடம்புக்கு நம்ம உணவை கொடுக்கல அப்படின்னு, உடம்பை கொடுக்கல அப்படி. இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல சொற்பொழிவு போனால் கேட்பேன், உங்கள் சொற்பொழிவுக்கு எத்தனை பேர் வந்தாருங்க, ஏன் ஒரு 5 பேருக்கு சொற்பொழிவு பண்ணால் என்ன குறைஞ்சி போயிடுவோமா என்ன. நான் சொற்பொழிவு பண்ணேன், 1000 பேர் கேட்டார்கள் அப்படின்னு, ரொம்ப சந்தோஷம். அதனால் எது திருப்தி அடைகின்றது, யாரை திருப்திப்படுத்துறது, கடைசியில் எல்லா இடங்களிலும் என்ன பண்ணுறோம், இந்த அகங்காரத்தை திருப்திப்படுத்தி கொண்டே. இந்த அகங்காரம் உண்மையா, இந்த அகங்காரங்கிறது சத்தியமா, இந்த 4 உணர்வு தானாக உதிக்க முடியுமா, அதான் ஒரு கேள்வி. அடுத்து என்ன, இது தானாக உதிக்க முடியுமா, அது வேறொன்றை ஆதாரப்படாமல் அதனால் இருக்க முடியுமா. உங்களுக்கு புரியறதா, நல்ல கவனமாக கேட்டுகிட்டே வந்தீங்கன்னா, அப்போ இந்த 4 உணர்வு என்ன இருக்குது, வெளியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஆதாரப்பட்டே நிற்கின்றது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன ஆகுது,
சப்த, ஸ்பர்ஷ, ரூப, ரச, கந்த. திருப்பி இந்த அகங்காரத்துக்கு என்ன விஷயங்கள் மீது ஆதாரப்படும் பொழுது என்ன விமூடாத்மா. அப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் தான் அனுபவிக்க என்ன இந்த விஷய சுகம்தான் உண்மைன்னு என்ன இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட பெயர், புகழ், சுகங்கள் இதில் என்ன இருக்கிறது? அகங்கார விமூடாத்மா கர்த்தாகமிதி மன்யதே. அப்போ இவ்வளவு வெளியிலேயே சம்மந்தப்படுத்திருக்கக்கூடிய இந்த அகங்காரம் ஒரு கேள்வி கேட்டால் போகிறோம் அப்படின்னு. சரி, நான் இந்த தேகத்தின் மீது, மனதின் மீது, புத்தியின் மீது ஆதாரப்பட்டு நான் சொல்கிறேன். அப்புறம் வெளியில் என்னது, நான் போட்ட லிஸ்ட் மேலெல்லாம் ஆதாரப்பட்டிருக்கிறேன். இல்லைன்னா சப்தமோ, ஸ்பர்ஷமோ, ரூபமோ, ரசமோ இது மேலெல்லாம் ஆதாரப்பட்டிருக்கேன். உண்மையிலே என்னுடைய மூலம் என்ன, என்னுடைய உண்மையான ஆதாரம் என்னங்கிற அந்த ஒரு கேள்வி எழுந்தால், அந்த ஒரு கேள்வி, ஆனால் அந்த கேள்வி அவ்வளவு சுலபமாக எழாது. ஏனென்றால் அந்த அகங்காரத்தினருக்கு எது ஆதாரமாக இருக்கின்றதோ அந்த இறைத்தன்மை என்பது, அந்த பரம்பொருள் என்பது உடலை போன்றோ, மனதை போன்றோ, புத்தியை போன்றோ பார்க்கவோ, அதை என்ன பண்ண முடியும், உணரவோ முடியாது. அது ஆணை போன்றோ, பெண்ணை, ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அலியும் இல்லை சொல்கிறோம். அது இதெல்லாம் என்ன ஆகுது, அப்படி பெரிய ஞானம் கிடைத்தால் அது ஒரு அந்தஸ்தும் கிடையாது, ஞானம்ங்கிறது ஒரு பதவியும் கிடையாது, அதனால் செல்வம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ இதெல்லாம் தெரியாமல் அந்த அகங்காரத்தினுடைய மூலமே தெரியாததால் கிருஷ்ணர் எவ்வளோ அழகாக சொல்லிட்டார், அகங்கார விமூடாத்மா கர்த்தா அகம் இதி மன்யதே. அதனால் அவன் எப்பொழுது என்ன நினைக்கிறான், கர்த்தாகம் கர்த்தாகம் கர்த்தாகம். இதுக்கு ஒரு நேரடியான அர்த்தம் என்னென்னா, சரி இந்த அகங்காரம் அது கர்மங்களை செய்து இந்த கர்த்தாகம்ங்கிறது இப்படி இவன் அஜ்ஞானத்திலே வைத்திருக்கக்கூடியது எது? அடுத்த கேள்வி. அந்த கேள்விக்கு தான் முதல் வரியை படிக்கிறோம் நம்ம. ஏன் என்னுடைய மூலம் என்ன, இதற்கு ஆதாரம் நான் சொன்னேன், ஒரு சிருஷ்டியில் இருக்கக்கூடிய ஏற்கனவே இறைவன் படைத்ததை வைத்து தான் நம்மால் படைக்க முடிகின்றது. ஆனால் படைக்கக்கூடிய வஸ்துக்களுக்கெல்லாம் இவ்வளோ மரியாதை கொடுக்குறான். படைத்தவனை பற்றி என்ன பண்ணுறோம், அவர் இல்லவே இல்லைன்னு சொல்கிறோம். அவ்வளோ நாஸ்திகம் பேசுகிறோமா இல்லையா, கடவுளே இல்லைங்கிறோம், கூசாமல் சொல்கிறோம். அவர் இல்லைன்னா அந்த வார்த்தை கூட, கடவுள் இல்லைன்னு கூட உள்ள அவர் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படி. பட் கூசாமல் சொல்கிறேன். ஏன்னா அகங்காரம், மனிதர்களுக்கு அகங்காரம். அப்போ எதனால் இறைவனை அறிய முடியவில்லை, என்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை அறிய முடியும், இப்படி அகங்காரமாகவே வாழ்ந்துட்டேனே. ஆக்சுவலாக நம்ம ஆணாக வாழலை, பெண்ணாக வாழலை, படித்தவனாக வாழலை, பணக்காரனாக வாழலை, அகங்காரியாக வாழ்ந்து. அகங்காரி, அகம் கரோதி இத்தி அகங்காரக. அகங்காரங்கிற வார்த்தை என்ன அர்த்தம், அகங்காரர் வேற இல்லை. அகம் கரோதி அகம் கரோதி நான் செய்கிறேன் நம்ம செய்கிறோம். இப்போ என்னை கேட்டால் நான் பேசுகிறேன்னு சொல்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படி அது அகங்காரம் இல்லை. அப்படி அது ஒரு செயலை விவரிக்கும் போது நாம் பேசுகிறேன். பட் இதன் மூலமாக ஒரு மதிப்பு, ஒரு மரியாதையெல்லாம் எனக்கு கிடைக்கும் நான் நினைத்தேன். என்ன, என்னுடைய அகங்காரத்தை நான் திடப்படுத்தி கொண்டே இருக்கின்றேன். அப்போ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, பிரகிருத்தின்னு ஒன்று சொல்கிறார். இந்த பிரகிருதி என்ன பண்ணுறது, மனிதனிடத்தில் இந்த அகங்காரத்தை தூண்டி அது எப்பொழுதும் அவனுடைய அறிவை என்ன பண்ணுறது, அவனுடைய அறிவை மயக்குகின்றது. பிரகிருத்தின்னு ஒரு வார்த்தை இப்போ தெரிஞ்சு, பிரகிருத்தின்னு என்ன அர்த்தம், அது தமிழில் மொழிபெயர்க்கணும்னா இயற்கை. அது கரெக்ட் டிரான்ஸ்லேஷன் கிடையாது, சரியான மொழிபெயர்ப்பு கிடையாது. பட் இந்த தெரியுது, ஒரு இயற்கை சக்தின்னு ஒன்று இருக்கிறது. அந்த பிரகிருதி என்ன பண்ணுறது, அதுதான் எல்லாவற்றையும் இயக்கக்கூடியது. அந்த பிரகிருதி தான் எல்லாவற்றையும் எது இயக்குகின்றதோ. அந்த பிரகிருதி என்ன பண்ணுறது, எல்லாருக்குள்ளும் இருந்து கொண்டே இருக்கு. அது எப்படி இருக்கிறதுங்கிறதையும் பார்ப்போம். ரொம்ப இதெல்லாம் ஆராய்ந்து பார்த்தோன்னா இதுலேருந்து வெளியில் வந்துடலாம். எல்லா மனிதர்களுக்கும் என்ன இருக்கின்றது, ஒரு பிரகிருதி இருக்கு. அந்த பிரகிருதி அவனை என்ன பண்ணுறது, அவனை தூண்டிக்கொண்டே இருக்கின்றது. இப்போ பிரகிருதி சொல்கிறது 7:45 வரைக்கும் கேட்போம், அதனால நீங்கள் கேட்குறீங்க அப்படி. அந்த பிரகிருத்தியில் இல்லை இது போர் அடிக்கிறதுனா உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம அநேக நேரத்தில் சொல்லுவோம், இல்லை எங்கள் அப்பா சொன்னால் கேட்பேன், எங்கள் அம்மா சொன்னால் கேட்பேன், குருநாதர் சொன்னால் கேட்போம், இவங்க சொன்னால் கேட்போம், அவங்க நம்ம யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம். கடைசியில் நம்ம மனசு என்ன சொல்கிறதோ அதே தான் கேட்குறோம் அப்படின்னு. என் மனசு என்ன சொல்கிறது அப்படின்னா, என் குருநாதர் சொல்கிறதை கேளுன்னு மனசு சொன்னால் தான் குருநாதர் சொல்கிறதை கேட்போம் அப்படின்னு.
மனசு அப்பா சொல்கிறத கேளுன்னு தான் கேட்போம். அதனால் நம்ம யார் சொல்கிறத முதல்ல கேட்குறோம்? நம்ம யார் சொல்கிறத கேட்க நம்ம மனசு சொல்கிறத தான் கேட்குறோம் அப்படின்னு. ஆனால் அந்த மனதே எங்கே இல்லை, நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அந்த மனதே ஒரு பிரகிருதி. அந்த மனதை எது இயக்குகின்றது அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய இந்த உடலை, மனதை, புத்தியை, அகங்காரத்தை, இதெல்லாம் யார் இயக்குகின்றது அப்படின்னா ஒரு பிரகிருதி என்ன பண்ணுறது, இயக்குகின்றது. ஆக்சுவலி இவன் சொல்கிறான் அகம் கர்த்தான்னு சொல்கிறான். ஆக்சுவலி இவன் கர்த்தாவே இல்லை. கர்த்தா என்னவோ பிரகிருதி தான் அப்படி. ஆனால் இவனை மாட்டி விட்டு என்ன பண்ணுறது, சுகத்தை அனுபவிக்க வைக்கிறது. இப்போ கொஞ்ச நாள் கர்த்தாகம்னு இப்போ சொன்னானா இல்லையா, கொஞ்ச நாள் அகம் சுகி, எல்லாம் சுகமாக இருக்கு. அவர் கொஞ்ச நாள் கழிச்சு அகம் துக்கி. இந்த பிரகிருதி அவனை எப்பவும் சுக்கியாக வைக்காது அப்படின்னு. அவனுக்கு சுகங்கள் துக்கங்களை எல்லாம் அவனை என்ன பண்ணுறது அப்படின்னு எவ்வளோ புளிய முடியுமோ மேக்சிமம் என்ன ஆகுது அப்படின்னா அது. பட் மனிதனால் மட்டும்தான் இந்த பிரகிருத்தியிலிருந்து வெளிவர முடியும். பிரகிருத்தியிலிருந்து வெளிவர முடியும். ஏன்னா பிரகிருதி எல்லா இடங்களிலும் இருக்கிறது. முழு சிருஷ்டியே பிரகிருத்தியினுடைய செயல்கள் தான். இந்த உலகத்தில் எல்லாமே பிரகிருதிக்கு கட்டுப்பட்டு தான் காரியங்களை செய்யணும். மனிதனும் கட்டுப்பட்டு இருக்கின்றான். அந்த பிரகிருத்தினா என்னன்னு பார்ப்போம். ஆனால் மனிதனால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இந்த பிரகிருத்தியிலிருந்து விடுவித்து கொள்ள முடியும். எப்பொழுது அவன் இந்த பிரகிருதியிலிருந்து விடுவித்துக் கொள்கின்றானோ அப்பொழுது அவனுக்கு என்ன தெரியும், இந்த அகங்காரங்கிறது உண்மை இல்லை, இந்த அறியாமை உண்மை இல்லை, நான் உண்மையான கர்த்தா கிடையாது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். இவ்வளோ நல்ல ஸ்லோகம். இந்த ஃபர்ஸ்ட் லைனில் சொல்லார், பிரகிருத்தேகே குணைகி. மாற்றி படிங்க, அப்படியே ஒரு வார்த்தை இங்கே போட்டு படிங்க. பிரகிருத்தேகே குணைகி. அப்படி மனிதனுக்கு ஏன் இவ்வளவு பற்று உடல் மீது, மனது மீது, இல்லைன்னா இந்த நான் சொன்னேன்னு ஒரு பெரிய லிஸ்ட், அதை மறந்துடாதீங்க. இதன் மீதெல்லாம் ஏன் பற்று? பிரகிருத்தேகே குணைகி, பிரகிருத்தியில் இருக்கக்கூடிய குணங்கள். பிரகிருத்தியில் எவ்வளோ குணங்கள் இருக்கின்றது? எத்தனை குணங்கள் இருக்கும்? 3 குணங்கள் தான். அப்படி ரொம்ப ஒன்றும் கிடையாது. அப்படி அதில் பார்த்தோன்னா 2 குணங்கள் தான் ஆட்டி படைக்கிறது அப்படின்னு. 3வது குணம் என்ன மோட்ச ஹேத்து. அது மற்ற 2 என்ன சொல்கிறோம், பந்த ஹேத்து. அப்படி 3வது ஒரு குணம் இருக்கிறதால பகவான் ஒன்று 2 குணத்தை படைச்சிட்டு விட்டுடலை. அப்போ யூ கேன் ஃபைண்ட் ஃபால்ட் வித் ஹிம். அவர் 3வது ஒன்று கொடுத்துருக்கேங்கிறார் அவர். அதை நம்ம திறந்தே பார்க்கல, அது நம்ம சிலபஸ்லேயே இல்லை. அது அந்த 3வது குணத்தையே காண முடியும். 3மே அகங்காரம் தான் சொல்கிறார். ஆனால் ஒன்று அகங்காரத்தை விடுறதுக்கு உதவுறது. அப்படி மற்ற 2 என்ன ஆகுது, அந்த அகங்காரத்தை பிடித்து வைத்திருக்கின்றது. 3வது அகங்காரம் தான், அதுவும் பிரகிருதி தான். அப்போ சத்துவ பிரகிருத்தின்னு ஒன்று இருக்குது, சத்துவ பிரகிருத்தின்னு இருக்குது. சத்துவப்பிரதான பிரகிருத்தின்னு சொல்வார். ரஜப்பிரதான பிரகிருதி, தமப்பிரதான பிரகிருத்தின்னு பிரகிருத்தேகே குணைகி. இப்போ இதை கீதையில் ஒரு ஸ்லோகம் படித்தோமா இல்லையா, நகி கஸ்தி க்ஷணவபி ஜாது திஷ்டத்தை கர்மகுத் காரியத்தை அவசிய கர்மக சர்வ பிரகிருதி ஜெயர் குணைகின்னு அங்கேயே ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டார். அப்போ இந்த பிரகிருத்தியில் இருக்கக்கூடிய கர்மங்களெல்லாம் என்ன பண்ணுறது, பிரகிருத்தேகே குணைகி கர்மாணி கிரியமானானி. அப்படி அதுதான் என்ன ஆகுது, இந்த மனிதனை இந்த குணங்கள் கர்மங்களை செய்வதற்கு தூண்டிக்கொண்டே இருக்கின்றது. குணங்கள் தூண்டுறது. இப்போ உங்களுக்கு சத்துவகுண பிரதானமாக இருந்தால் என்ன பண்ணோம் அப்படின்னா உட்காந்து இதெல்லாம் கேட்போம்னு தோணும். அப்போ எது உங்களை இதை கேட்க தூண்டுகின்றது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏதோ அகங்கார விமொழியில் ஒன்றும் இல்லை. சத்துவ பிரதான பிரகிருதி என்ன பண்ணுறது, உங்களை நல்ல விஷயங்களை கேட்போம், நல்ல விஷயங்களை எல்லாம் செய்வோம்னு என்ன பண்ணுறது, அது தூண்டுகின்றது. கிரியமானானி கர்மாணி. புரியுறதா உங்களுக்கு? சத்துவ பிரதானமாக இருந்தால் சத்துவ கர்மாணி கிரியமானானி அப்படி போட்டுக்குங்க புரிஞ்சுக்கிறதுக்காக. அதே ரஜ பிரகிருத்தியாக இருந்தால் என்ன இருக்கும், ரஜோகுணம் பிரகிருதி இருந்தால் என்ன ஆகும், ஒரு நிமிஷம் உட்காந்து கேட்க முடியாது. அது எப்போ என்ன இருக்கும், ரெஸ்ட்லெஸ்னஸ். ரஜோகுணங்கிறது எப்பொழுதும் ஒரு சலனம். அதனால் பொறுமையாக உட்கார்ந்து பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணணும், எப்போ ஆக்ஷனாக இருக்கணும். அது எப்போவும் செயலில் இருந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு காமம் உண்டு, குரோதம் உண்டு, லோபங்கள் உண்டு, மதம் உண்டு, மாத்சரியம் உண்டு. சில நேரம் பெரும்பாலான மனிதர்கள் எந்த பிரகிருத்தியினுடைய வசத்தில் இருக்கின்றார்கள் அப்படின்னா ரஜப்பிரதான பிரகிருதி கர்மாணி கிரியமானானி. அந்த ரஜப்பிரவருத்தி என்ன பண்ணுறது, அவர்களை அந்த கர்மங்களை செய்ய தோண்டுகின்றன. நம்மளுடைய குணங்கள் நம்மை கட்டுப்படுத்துகின்றது.
இதுதான் பகவான் சொல்ற. ஆனால் இவன் என்ன நினைக்கிறான், அகங்கார விமோடாத்மா கர்த்தாகம் இது மன்னியது. எதுவும் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு, ஒன்றும் இல்லை. எப்போ அடுத்த க்ஷணம் வாழ்க்கை எப்படி மாறுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இல்லை, ஒன்றும் செய்ய முடியும். மூணாவது என்ன, தம பிரதானமாக இருந்தால் இன்னொருத்தரை ஹிம்சிக்கணும்னு, இன்னொருத்தரை ஹிம்சிக்க வேண்டும். அது என்ன, இன்னொருத்தரை ஹிம்சிக்கிற கர்மங்கள் என்ன பண்ணும், அதை தூண்டும். இப்போ பஞ்சபாண்டவர்களுக்கெல்லாம் சத்துவ பிரதானமாக இருந்தார்கள் அப்படின்னு, யுத்தமே வேண்டான்னார்கள். 5 கிராமங்களை கொடுத்தாலாவது போருன்னார்கள். ஆனால் இன்னொருத்தர் என்ன பண்ணுறான், ரஜப்பிரதான பிரகிருதி, அவனுக்கு எல்லாவற்றையும் வசீகரிக்க வேண்டும்னு கொண்டு. தமப்பிரதானம் எவ்வளோ ராட்சசர்களை எல்லாம் அங்கேயே அதே மகாபாரதத்திலே பார்க்கிறோம். அப்போ உண்மையிலே எது நம்மை தூண்டுகின்றது அப்படின்னா, பிரகிருத்தேகே கிரியமானான், பிரகிருத்தேகே குணைகி கர்மாணி கிரியமானான். அப்போ இந்த பிரகிருத்தியினுடைய குணம் உள்ளேயும் இருக்கிறது. அதே மாதிரி சர்வசகன என்ன அர்த்தம், எல்லா இடங்களிலையும் இந்த பிரகிருத்தியினுடைய குணங்கள், இந்த 3 குணங்கள் உலகத்தில் இல்லாத இடம் இல்லை. ஆனால் ஒருவேளை ஒரு மனிதனுக்கு சத்துவம் வந்துடுச்சுன்னா, அதான் கீதையில் பகவான் சொல்வார், நித்திய சத்வஸ்தோ பவார்ஜுன. இப்போ நமக்கு ஆன்மீகம்ங்கிறது எதற்கு, முதல்ல என்ன பண்ணணும், ஒரு தியானம் பண்ணணும், ஒரு ஞானத்திற்கு வரணும், உயர்ந்த ஆன்மீகத்துக்கு வரணும்னா முதல்ல என்ன பிரகிருதி வேண்டும். பிரகிருத்தினா இயல்பு அப்படின்னு வச்சுக்கோங்க. இயற்கைன்னு ஒரு அர்த்தம் சொன்னால் ஒன்று இயல்பு. என்ன இயல்பு வேண்டும், என்ன இயல்பு வேண்டும் என்றால் நல்ல சத்துவமான ஒரு இயல்பு வேண்டும். அதனால் மனிதனை இந்த பிரகிருதி தூண்டுகின்றது. புரியுறது? நல்ல ஸ்லோகமாக இல்லையா? ஆனால் அஜ்ஞானம் கர்ம சங்கீனம், அவனுக்கு ஏன் கர்மத்தின் மீது பற்று இருக்குன்னா அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானம் என்ன பண்ணுறது, அகங்காரத்தை தூண்டுறது. அந்த அகங்காரம் என்ன பண்ணுறது, தான் செய்கிறோன்னு நினைக்கிறது. ஆனால் உண்மையிலேயே செய்கிறது யார், உண்மையிலேயே செய்கிறது ஏதோ பிரகிருதி தான் எல்லாவற்றையும் செய்கின்றான். ஆனால் இவன் என்ன நினைக்கிறான், தான் செய்கின்றான் நினைக்கின்றான். சரி, அடுத்து இன்னொரு கேள்வி கேட்கலாம் நீங்கள், இந்த பிரகிருத்தியும் தானாக எல்லா குணங்களை இயக்கக்கூடிய சக்தி அதற்கு இருக்கின்றதா? பிரகிருதிக்கு என்ன கிடையாது அப்படின்னா, அதுவும் என்ன கிடையாது. பிரகிருத்தியும் சொல்ல முடியாது நான் தான் எல்லாரும் இயக்கின்றேன், பிரகிருத்தியும் சொல்ல முடியாது. அந்த பிரகிருத்தியும் இயக்கக்கூடியது எது என்றால் ஒரு புருஷ தத்துவம். ஒரு சாங்கியம் சொல்லும் பொழுது புருஷ பிரகிருதி, அதுக்கும் என்ன இருக்கிறது, அதுக்கும் ஆதாரமாக என்ன இருக்கின்றது, ஒரு ஆன்ம தத்துவம் இருக்கின்றது. அப்போ விடுதலைங்கிறது எப்போ வரும் அப்படின்னா, அந்த பிரகிருத்தியை தாண்டி என்ன இருக்கிறது, 3 குணங்களை தாண்டி உள்ளே ஒரு ஆன்ம தத்துவம் இருக்கின்றது. எப்போ அதை தெரிந்து கொள்கின்றனோ அப்போ என்ன சொல்கிறார், இந்த அகங்காரம் போகுங்கிறார். ஆனால் அது வரைக்கும் என்ன சொல், அகங்கார விமோடாத்மா கர்த்தாகம் இது மன். இப்படி எல்லாரும் அகங்காரத்தோடு கர்மங்களை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அதனால் அவங்களை விட்டுடலாமான்னு கேட்குறாரு. இப்போ கிருஷ்ணர் சரி அவன் அகங்காரத்தோடு இருக்கிறான், நமக்கு ஏன் வம்புன்னு விட்டுடலாம், விடக்கூடாதுங்கிறார். அப்படி கிருஷ்ணர் என்ன ஜோஷையே சர்வ கர்மன். அப்படி அகங்காரிகளுக்கு நடுவில் இருந்து அவர்களை என்ன பண்ண வேண்டும், கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் நடுவில் இருந்து அகங்காரம் இல்லாமல் கர்மங்களை செய்து காண்பிக்க வேண்டும். அப்போ எல்லாரும் மாறலைனால ஒரு குறிப்பிட்ட மக்கள் மாறிக்கொண்டே என்ன, ஒரு மாற்றம் என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அட்லீஸ்ட் ஒருத்தர் தப்பிச்சா போருமா இல்லை, இதிலிருந்து ஒருத்தர் தப்பிச்சாலும் கூட பெரிய விஷயமா இல்லை. இல்லை ஒருத்தர் ஒரு படி ஏறினாலும் என்ன அர்த்தம், அதுவும் மிக உயர்ந்ததுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அடுத்து இந்த பிரகிருதியை பற்றி சொல்லக்கூட. இந்த 27வது ஸ்லோகம் அறியாமையில் இருப்பவனை பற்றி சொல்கிறது. இப்போ ஞானி எப்படி இருக்கிறார், அவருக்கும் இந்த பிரகிருத்தியெல்லாம் இருக்குது, அவருக்கும் சத்துவம் இருக்கிறது, ரஜஸ் இருக்கிறது, தமஸ் எல்லாம் அவருக்கு இல்லாமல் இல்லை. அப்படி இருந்தாலும் அவர் இந்த குணங்களை எல்லாம் எப்படி தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றாருங்கிறது அடுத்த ஸ்லோகம். ஸோ இந்த ஆற்றல் நமக்கு இருக்கின்றதுங்கிறது கீதை இந்த 2 ஸ்லோகங்களில் சொல்கின்றது. புரியுறதா? இறைவனுடைய நாமத்தை சொல்லும். நேரா உட்கார். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம்,
श्रीराम जय जय राम श्रीराम जय जय राम श्रीराम जय जय राम श्रीराम जय जय राम जय जय राम जय जय राम। ओम पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम।